அண்ணே கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? ம், ம். ஓகே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? 2 நாள் ஆயிடுச்சு. நல்லா இருக்கேன். நீங்க என்ன வீக்கெண்ட் ஆனா லீவ் போட்டுறீங்க? புது பழக்கமா இருக்கே. சொல்றேன். பரணி அப்டேட்டோட ஆரம்பிக்கட்டும். அது வரைக்கும் ஏன்னா 2 நாள் காணாம போனதுக்காக சரி வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நண்பர்களே, தோழர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? அப்புறம் பேசுவோம். பரணி அப்டேட் சொல்லட்டும். பிரகாஷ்ண்ணா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ஓகே தானே? என் வாய்ஸ் எதுவும் சரியில்லையா? அப்படி இல்ல இருக்கீங்க அண்ணா. எனக்கு இல்ல நீங்க ஒரு மாதிரி இதா இருக்கீங்க. நீங்க வைபா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, அதான் கேட்டேன். இல்ல அதெல்லாம் நார்மலா தான் இருக்கேன். நீங்க வந்து அப்டேட் சொல்லுங்க. ஓகே. காந்தாரா சாப்டர் 1 அதோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து படம் வந்து யூஏ சென்சார் ஆயிருக்கு. 2 hour 48 minutes 53 seconds அதுதான் ரன் டைம். அதே மாதிரி பவன் கல்யாணோட ஓஜி, தே கால் ஹிம் ஓஜி, அந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஹ் அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அது படம் ரேப்பப் ஆயிடுச்சு. இப்போ அதோட ரேப்பப் பார்ட்டி வீடியோ வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது சும்மா யாரோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அது டிஎல்ல வந்துச்சு, அதை சொன்னேன். அதே மாதிரி பாதி ராத்திரி அப்படின்ற மலையாளம் ஃபிலிமோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சௌபின் அந்த படத்தில் நடிக்கிறாரு. சௌபின் நவ்யா நாயர் நடிக்கிறாங்க. படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது. சக்தி திருமகனோட புது ஸ்னீக் பீக், அதாவது விஜய் ஆண்டனியோட கேரக்டர் இன்ட்ரோ, அதுதான் அந்த புது ஸ்னீக் பீக் வந்து ஒரு 3 minutesக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேண்டோலின் அண்ட் குரோகு, ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸ்க்கு தெரியும், அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் May 22, 2026 ரிலீஸ் ஆகுது. இட்லி கடையிலேருந்து 9 days to go போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கம்பி கட்டின கதை அப்படின்ற தமிழ் ஃபிலிமோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நட்டி நடிக்கிறாரு, அவர் தான் மேஜராக நடிக்கிறப்போ. ஸோ அந்த படம் வந்து ராஜாண்ணன் பெரியசாமி அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அது போஸ்டர் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆதிரா அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பிரசாந்த் வர்மா அவரோட யூனிவர்ஸ்ல வர படமாம். எஸ்ஜே சூர்யா, அதுக்கப்புறம் கல்யாண் தசரி, இவங்க 2 பேரும் நடிக்கிற படம். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு உன்னிமுந்தனோட பர்த்டே. ஸோ அவரோட பர்த்டே விஷஸ் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மா வந்தே டீம், அதாவது மோடியோட பயோபிக். ஸோ அதுவும் அதே மாதிரி பைசனோட 3rd சிங்கிள் சீனிக்கல், அது நாளைக்கு ஈவினிங் 6 PM ரிலீஸ் ஆகுது. பேக் டு பேக் அவங்க சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, நல்லது. அதே மாதிரி கௌதம் கார்த்திக்கோட நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து நெக்ஸ்ட் ஃபிலிமோட இது அனௌன்ஸ்மெண்ட் இது பண்ணியிருந்தாங்க. ப்ரொடக்ஷன் நம்பர் 5 அப்படின்னு சொல்லி கண்ணன் ரவி குரூப் அவங்க தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க இந்த படத்தை. சின்னசாமி பொன்னையா அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இவன் தான் மியூசிக் பண்ணுறாரு இந்த படத்துக்கு. அதே மாதிரி திருஷ்யம் 3 அந்த படமோட இது இன்னைக்கு பூஜை நடந்துச்சு, படமும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர் ரிலீஸு. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து இது குமார சம்பவம் படத்துலேருந்து விடியாத இரவு ஒன்று அந்த சாங் வந்து வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிரகாஷ்னா இது கேட்க சொன்னாங்க, எனக்கும் இதை பற்றி தெரியலன்றதுனால கேட்குறேன். இந்த ஹிப்ஹாப் தமிழோட அந்த மீசை முறுக்கு பார்ட் 2 அது என்ன நிலைமையில இருக்கு? எப்போ ரிலீஸ் ஆகும்? ஏதாவது அப்டேட் இருக்கான்னு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. 1 வாரம் ஷூட்டிங் வந்து போன வாரம் ஆரம்பிச்சு 1 வாரம் முடிஞ்சிடுச்சு. ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. 2-3 லொகேஷன் ரிவீல் பண்ணலாமா வேணாம்னு தெரியல, அதனால விட்டுருவோம். லொகேஷன்ல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. எனக்கு மட்டும் டீம் பண்ணுங்க அந்த லொகேஷன்ஸ். வேணா பண்றேன், கண்டிப்பா பண்றேன். ஓகே, தேங்க்ஸ். OGA சர்டிஃபிகேட். ஆமா, OGA சர்டிஃபிகேட். காந்தாரா 2 வந்து சாப்டர் 1 யூஏ சர்டிஃபிகேட் 2 மணி நேரம் 48 நிமிஷம் அப்படிங்கிறது அஃபிஷியலாக சென்சார் ஆயிடுச்சு. சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. காந்தாரா ட்ரைலர் வந்திருக்கு. ட்ரைலர் எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க, அப்படியே போவோம் ரெகுலரா. மாவீரன் 2 ஆரம்பிப்போம். இப்போ வர மாவீரன் பேச மாட்டாரு, அதனால மாவீரன் 2 ஆரம்பிப்போம். இன்னைக்கு ஓஜி ட்ரைலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கிளைமேக்ஸ் வந்து 10 செகண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரைலர் ஓகேதான். காந்தாரா ஓவர்டேக் குடிச்சு அந்த ட்ரைலர் ஒரு மாதிரி ஓஜஸ் கம்பீரா அது ஒரு மாதிரி தலைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு.
இன்னும் வழக்கம் போல ஷூட்டிங் போறதுல இந்த படத்துக்கும் ரொம்ப கம்மியா தான் வராது. படத்தை ரிப்ளை மாதிரி வந்த வரைக்கும் ஒட்டி கொடுத்துருவாங்களோன்னு தோணுது. ட்ரெய்லர்லயே இவ்வளோ டிலே. இந்த படத்து மேல சுத்தமா ஹைப் இல்லை, ஆனா ட்ரெய்லர் மேல அந்த அந்த ஒரு சீனுக்காகவே தேட்டருக்கு போலான்னு இருக்கேன். எனக்கு காந்தாரை பொறுத்த வரைக்கும் நான் வேற மாதிரி ஒரு ட்ரெய்லர் எதிர்பார்த்தேன். ட்ரெய்லர் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்னே சொல்லலாம். பெருசா இல்லை. படம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனா அவங்க யாரு ருக்மிணிஸ் வந்து பயங்கரமா இருந்தாங்க. பார்க்கலாம், ரெண்டுமே ஓகே ஓகே தான் இப்போதைக்கு. பெருசா நான் எதிர்பார்த்த அளவு இல்லை. மாவீரன் நடந்துட்டே பேசுறீங்களா? ஆமா ப்ரோ. இல்ல, நம்ம ஸ்பேஸுக்கு வர ஆட்கள்லாம் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வாக்கிங் போக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம அப்படியே ஒரு 1.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இல்லை கேட்டுக்கிட்டே அப்படியே போய் உடம்பு குறைச்சிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுறாங்க போகிறது. வரவங்களுக்குள்ள ஏர் சவுண்டோட தான் இருக்கு, புரு 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 புருன்னு. இவர் தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தார். இப்போ இவருக்கு அந்த உடம்பு குறைக்கிற வெறி வந்துச்சு போல. குறைச்சிட்டு கடைக்கு போயிட்டு இருக்கேன் ப்ரோ. எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. கடைக்கு போயிட்டு இருக்கேன், கடையில இருந்து வந்துட்டு இருக்கேன், வேலைக்கு போயிட்டு இருக்கேன், வேலையில இருந்து வந்துட்டு இருக்கேன். ரைட், ஓகே, உடம்பு குறைஞ்சா சரி. உடம்பு குறைஞ்சா சரி. ஸோ ஆக மொத்தம் பரணி சாப்பிட்டு இருக்கிற அப்படி ரைட்டு. அவர் சொன்ன மாவீரன் சொன்னதில் ஒரு பாயிண்ட் என்னமோ நான் எடுத்துப்பேன். ஏன்னா ருக்மிணி வசந்த் மற்ற படங்கள்லாம் நமக்கு எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறலாம் அடுத்த விஷயம். இந்த படத்தில் ஆஹா, இவர் சுகன் சொல்கிற மாதிரி இருக்கிறாங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க. நல்லா இருக்காங்க, நல்லாவே இருக்கிறாங்க. ட்ரெய்லர் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த பிரம்மாண்டத்தை தாண்டி என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இப்போ காந்தாரா பார்க்குறப்ப அதில் வந்து நமக்கு எந்த பிரமிப்பு தான் இருந்துச்சு, பிரம்மாண்டம் இல்லை. எப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி, ரூட்டடான ஸ்டோரிக்குள்ளே போய் அப்படியே போய் 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 கிளைமேக்ஸில் அது ரிவீல் ஆகிற இடம். அந்த அது போக வந்து அந்த அந்த பாட்டு வந்து பராகரூபம் பாட்டு வந்ததுலேருந்து அப்படியே போய் அப்புறம் ஃபைட் இந்த ஊ அப்படி சவுண்ட்லாம் போட்டு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, பார்த்தோம். ஓகே, இப்போ இது முழுக்க முழுக்க ப்ரீக்வல் அப்படிங்கிற பேரில் அதுக்கு முன்னாடி இங்கேயே போய் இதே கேரக்டர்ஸ் ஃபுல்லாக அப்படியே அங்கேயும் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ட்ரெயிலரில். எப்படின்னா அந்த காமெடி நடிகர்கள், அந்த ஒருத்தர் குணச்சித்திர நடிகர் ஒருத்தர் இருப்பார் இங்கே கன்னடத்தில், அவர் திரும்ப அதே ரோல் கிட்டத்தட்ட அது இந்த படத்தில் காந்தாராவில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட அதே ரோல் எல்லாமே அதே ஆர்டிஸ்ட் கூட அப்படியே இருக்கிறாங்க. புதுசாக நடிகர்கள், அதை வில்லன் கேரக்டர், ஹீரோயின்ஸ் மட்டும் சேர்த்துருக்காங்க. மற்ற எல்லாமே அதே கேரக்டர்ஸ் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். கதையை ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். கதையை இதுலேயே ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாங்க ட்ரெயிலரில். வித்தியாசமான கட்டை எதிர்பார்த்தோம். பட் என்னன்னா கதையை ஆல்மோஸ்ட் சொல்கிற இங்கிலீஷ் அந்த ஹிந்தி பேட்டர்ன்லாம் இருக்குல்ல, அந்த ஹிந்தி பேட்டர்ன் இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஹிந்தி பெல்ட்லையும் கன்னடத்துலையும் பயங்கரமாக ஓடக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக தெரியுது. நமக்கு வந்து படமாக பார்த்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும். நமக்கு இது வரைக்கும் பார்க்க நல்லா இருக்குப்பா, பிரம்மாண்டமாக இருக்குது. விஷுவல்ஸ் பயங்கரமாக இருக்குது. அவங்க பேர் என்ன, பரணிக்கு அவர் பேர் என்ன, ருக்மிணி வசந்த். அவங்களால இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைப்டாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே, இந்த இந்த ட்ரெய்லரில் அடுத்தது வந்து ஓஜி ட்ரெய்லர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, கடைசி 10 செகண்டை தவிர்த்து. இப்போ மாவீரனுக்கு கடைசி 10 செகண்ட் சூப்பராக இருந்ததுனாரு. எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பா செம்மையா அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் அவர் அவர் இப்போ பண்ணுற மாதிரி தெரியுது. ஆஃப்லைனில் இப்போ இருக்கிறாரில்ல, அது மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இப்போ ஒரு டபுள் டியூட்டி ட்ரிபிள் டியூட்டின்னு சொல்லுவோம்ல, அது வந்து தமன் பண்ணியிருக்கிறாரு. இதில் இப்போ ஒர்க்கு பயங்கரமாக இருக்குது. விஷுவல்ஸு பவன் கல்யாண் எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ அப்படிப்பட்ட பவன் கல்யாண் நல்ல ஸ்டைலிஷாக மாஸாக கிளாஸாக நல்லா எல்லா வகையும் செம்மையாக இருக்குது. லுக்கு, ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பில்டப்பு எல்லாமே பயங்கரம். சாகோ மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு பர்சனலாக. நிறைய வில்லன்கள், அதுக்கப்புறம் நிறைய சாப்டர்ஸ் அப்படியே அப்படியே ஒவ்வொரு ஏரியாவும் போகும்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லா இருக்கு. என்னன்னா படத்துல ட்ரைலர்ல பிரியங்கா மோகன் வந்து 3 செகண்ட் 4 செகண்ட் வந்தாங்க போகுது, அவ்வளவுதான் நினைக்கிறேன். படத்துல எவ்வளவு நேரம் இருக்காங்கன்னு தெரியல. இதுல 3 செகண்ட் 4 செகண்டா வந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரெய்லரும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வேற என்ன வந்துச்சு, இன்னொரு ஏதோ ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு, அது என்னன்னு மறந்துட்டேன். இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருந்தேன், அதையும் மறந்துட்டேன். சரி, ஞாபகம் வந்தா பேசுறேன். இட்லி கடை தான் நேற்று முந்தானத்தே வந்துருச்சு இல்லை, அதனால அதை விட்டுருவோம். இன்னைக்கு வேற ஏதோ ட்ரெய்லர் ஒன்று வந்துச்சு, அது இல்ல ப்ரோ, நீங்க சொல்லிருங்க. நான் வந்து இந்த படம் வந்து என்ன ஜானர்னு தெரியலையே, ட்ரெய்லரோ டீசரோ வந்தால் நமக்கு ஜானர் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தேன். போஸ்டர்ஸு ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக் ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு இட்லி கடை வாழை தூக்கி நிற்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் அப்படியே கொண்டு விட்டா பார்த்தீங்கன்னா ஆர்மி பாக்ஸிங் பண்ணுற மாதிரி வேற லுக்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரு மாதிரி, செகண்ட் சிங்கிள் ஒரு மாதிரி, எல்லாம் டோட்டலாகவே கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. ரீசன்ட் போஸ்டர்ஸ் ஹோர்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ் கோட் சூட்லாம் போட்டு நிலவுக்கு நடி என்மேல் கோபம் படத்தில் வர மாதிரி லுக்கில் இருந்துச்சு அந்த போஸ்டர்ஸ்லாம்.
அது எல்லாம் ஒவ்வொரு மாதிரி ஓகே படத்தோட ஜானர் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஏதாவது டீசர் ட்ரைலர் அவ்வளோ தெரிஞ்சுப்போம். எதுவுமே வரல அப்படின்னு இழுத்து முந்தாண்டு ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்தா இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. எதுவுமே தெரியல. இதுக்கு மேலே தெரிஞ்சுக்காம அப்படி டேரக்டா தேட்டருக்கு போயிட்டா என்ன அப்படின்னு திடீர்னு ஒரு உதிச்சிச்சு ஞானோதயங்கிற மாதிரி. ஏற்கனவே இப்படி ஒரு படத்துக்கு போனேன் ரீசெண்ட் டைம்ல. அதே மாதிரி போவேன். இன்ன வரைக்கும் நான் ட்ரைலர் பார்க்கல. கீ கடைக்கு மட்டும் பார்க்கல. உண்மையை சொல்லணும்னா பார்க்கல. சரி நம்ம அப்படியே விட்டுருவோம். இன்னும் 10 நாள் தானே, டேரக்டா தேட்டர்ல போய் பார்த்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். என்னன்னே தெரியல. அப்படியே தெரியாமே போயிடுவானு. அந்த 10 மில்லியன் வியூஸ் ப்ரோமோ கூட போட்டிருப்பேன் நான். ஆனால் அதில் கூட நான் அதை பார்க்கல. ப்ரோமோ கூட பார்க்கல. ஜஸ்ட் 10 மில்லியன் வியூஸ் ரீச் ஆயிடுச்சு, ட்ரைலர் ரீச் ஆயிடுச்சு, தம்ஸ் அப் மட்டும் போட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்படியே போவோம். இன்னும் ஒரு 10 நாள் தானே, எதுவுமே பார்க்காம இப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கேன். ஏன்னா நமக்குன்னு ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹைப் இருக்கு அந்த படத்து மேலே. பர்சனலா அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு போறேன். உங்களுக்குலாம் ட்ரெயிலர் எப்படி இருந்துச்சு? ஜஸ்ட் ஷார்ட்டா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இதேதான் நானும் சொன்னேன், ட்ரெய்லர் பார்க்கலன்னு. உடனே மிஸ்ட்ரி த்ரில்லரு, மிஸ்ட்ரியா இருக்கு, வேற வேற கெட்டப்ல வராரு ஊன்னாங்க. மனுஷன் பயந்துட்டேன். நீங்க ட்ரைலர் ஒன்னும் பார்க்கலையா பரணி ப்ரோ? இல்ல ப்ரோ. ஏங்க நாங்க அவ்வளோ இது பண்ணியும் பார்க்காம இருக்கீங்க. அப்ப எங்க மேல அவ்வளவுதான் மரியாதை. இல்ல அதுக்கப்புறம் சொல்லிட்டீங்களே, ஃபீல் குட் தான், சிம்பிளா தான் இருந்துச்சு ட்ரெய்லர்லாம். அப்புறம் என்ன? பிரகாஷ் ப்ரோ, நீங்க அந்த அன்னைக்கு கேட்டிருக்கணும். ஒரு 5 பேர் ரவுண்டு கட்டி என்னென்னமோ சொன்னோம். வாய்க்கு வந்ததெல்லாம் சொன்னோம். அதையும் அவர் நம்பினாரு. அதான் அங்க ஹைலைட். அப்படியா ஒருத்தர் மட்டும் சொல்லியிருந்தா சத்தியமா வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து டவுட்ஃபுல்லா தான் இருந்தேன். எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, சரி ஒருவேளை உண்மையா தான் இருக்கும் போல. இந்த போஸ்டர்லாம் ஒரு மாதிரி மிஸ்லீடிங் போஸ்டரா விட்டுட்டாங்க போல அப்படின்னு நினைச்சேன். சரி ரைட்டு, அது இருக்கட்டும். வேற என்ன, இன்னைக்கு வந்து யாரும் ட்ரைலரை பத்தி பேசுறீங்களா? ட்ரைலரு, ஓஜி ட்ரைலரை பத்தி, ஓஜி ட்ரைலர், காந்தாரா ட்ரைலர் பத்தி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் அந்த டீமான் ஸ்லேயர் பார்த்தேன், அதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் சீசன் முடிய போகுது, ஆல்மோஸ்ட் முடிய போகுது. நான் அதை பத்தி வரேன். நானும் இந்த 2 ட்ரைலருமே பார்த்துட்டேன் ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ஓஜி மேல அவ்வளோக்கா நம்பிக்கை இல்லை. எனக்கு ட்ரைலர் ஓகேஷா தான் தெரிஞ்சிச்சு. அவ்வளோ பெரிய ஹைப்பெல்லாம் கொடுக்கல, ஓகேஷா தான் இருந்துச்சு. ஃபேமஸ் காந்தாராவுமே எனக்கு அந்த காந்தாரால ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்க்கும்போது எனக்கு அது எனக்கு லாஸ்ட் 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான் பிடிக்கும். சாரி, அதுக்குள்ள கால் வந்துச்சு. எனக்கு அதுதான், எனக்கு அதுல 25 நிமிஷம் தான் பிடிக்கும். பட் அதுல கூட கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியா இருந்துச்சு. பட் இதுல ஏதோ சும்மா நிமிஷத்துக்கு நிமிஷம் காந்தாரான்னு சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய மென்ஷன்ஸ் வருது. எனக்கு இது அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குமா இல்ல வேற எதுக்காக விஷயத்துக்காக நிறைய விஷயம் ஆட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஓகேஷா இருந்துச்சு. அந்த ருக்மணி வசந்தோட கேரக்டர் மட்டும் கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. அது ஒண்ணுதான் படத்துல பயங்கர டாக் ஆஃப் தி டவர் மாதிரி பயங்கர எலிவேஷனா இருந்துச்சு. மற்ற எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. கீழே பராசக்தின்னு ஒரு ஐடி இருக்கு, கொடுத்துடாதீங்க. அது வந்து ஒரு பக் ஒன்று வச்சிருக்கோம். அது மேல வந்தாலே பக் ஆயிரும். அப்புறம் பாஜக பராசக்தி பரவட்டம்னு இருக்கும். புதுசா சொல்றீங்க. இல்ல வரணி ப்ரோ, அவன் ஒரு 5-6 மாசமா அதான் வேலையை பண்ணிட்டு இருக்கான். வருவான், பக் கொடுத்துருவான், யாரையும் ஆட் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது, ஸ்பேஸே நடக்காது. அவ்வளவுதான். அவன் அப்பப்ப பேரை மாத்திட்டே வந்துட்டு இருப்பான். ஃபாலோவர் பேரும் மாறிட்டே இருக்கும், ஃபாலோவர்ஸ் 0ல இருக்கும். நல்லா இருக்குடா. ஒரு டெக்னாலஜி சேஞ்ச்னா நல்லதா யூஸ் பண்ணுங்கப்பா. ஏப்பா சரி, காந்தாரா ட்ரெய்லர் எனக்கும் வந்து மோகேஷா தான் இருந்துச்சு. ஆனா விஷுவல்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஃபயர்ல ஒரு ஃப்ரேமும் செம்மையா இருந்துச்சு. எனக்கு பார்க்கறது பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஸ்டோரியில என்ன வந்துட்டு ரொம்ப ஒரு சிம்பிளா சாதாரணமா இருக்கிற மாதிரி தான், ஃபெமிலியரான ஒரு ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அதுல இந்த எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்க மாதிரி தான். நம்ம பார்க்குறப்ப நம்மள எங்கேயும் போர் அடிக்காத வரைக்கும் நமக்கு சந்தோஷம்தான். ருக்மிணி வசந்த் சூப்பரா இருந்தாங்க. ஸ்க்ரீன் பர்சன்ஸ் செம்மையா இருந்துச்சு. தே கால் யூ மோஜி, அது ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர். எனக்கும் வந்து அந்த லாஸ்ட் 10 செகண்ட் மட்டும்தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி டீசெண்டா இருந்துச்சு. பார்ப்போம், வரட்டும். சொல்றீங்க அந்த லாஸ்ட் 10 செகண்ட்காகவா தான் நான் தேட்டருக்கே போறேன். இல்லைன்னா அந்த படத்து மேல அப்படி ஒரு படம் அப்படி என்ன ப்ரோ கவர் இருந்துச்சு? அப்படின்னா அவர் சொல்ற மாடுலேஷன் கவர் இருந்துச்சா? சிரிப்பா இருந்துச்சு. இதா இல்ல. அதுதான், அதனாலதான் நானும்
அது சிரிப்பா இருந்துச்சு, அதனால ஃபன் படமா இருக்கும்னு நினைச்சு போறேன்னு சொல்றீங்களா மாவீரன்? இல்ல சிரிப்பாவும் இருந்துச்சு, மாசாவும் இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி கிரேசியான படம், கன்னை வச்சுட்டு அந்த மாதிரி ஏதாவது கிரேசியா பண்ணா பிடிக்கும். டேரண்டினோ படத்துல அந்த மாதிரி இருக்கும். ஓ அப்படி சொல்றீங்க. இல்ல எனக்கு தெரியல. பட் பட் அவர் எல்லா படத்திலும் அதைத்தான் பண்ணுவாரு. அது உங்களுக்கு தெரியாம இருக்கு, அவ்வளவுதான். சீனா ஆமா, வரும்போது அது எப்படி அவர் படத்திலேயே நான் இது வரைக்கும் ஹரிஹர வீரமல்லு மட்டும் தான் பாத்திருக்கேன், அதுவும் ஓடிடில. ஹரிஹர வீரமல்லு பாத்துட்டீங்கல்ல? ஆமா ஆமா, வேற இதுக்கப்புறம் எதுவும் நான் எது பார்த்தது. கொடுத்தாலும் உனக்கு பிடிக்கியா, அப்படி ஒரு அடி எது அப்படிங்கிற மாதிரி பரணி ப்ரோ சொல்றாரு. சுகன் ப்ரோ வந்துட்டாரு. இன்னைக்கு உள்ள இருக்குமோ நீ பத்தி பேசிட்டு ப்ரோ இருக்கோம். ருக்கு என்ன ப்ரோ இவ்வளவு அழகா இருக்காங்க ப்ரோ அப்படின்னு இருக்கு. செதுக்கி வச்ச சிலை ப்ரோ. ரெக்க மட்டும் இருந்தா அவங்கதான் ப்ரோ காந்தாராவே. அவங்களுக்காக தான் ப்ரோ நான் அதை வாட்டி பாக்கலான்னு இருக்கேன். ஏங்க எனக்கு மெசேஜ் அவங்க அடிச்சு காந்தாரா கேக்குறாங்க. இல்லைங்க, நான் இப்படி பேச அவங்க வேண்டிய பிஎஸ்ல வர டயலாக்லாம் நீங்க நந்தினிங்க. பேசிட்டா அப்புறம் நான் என்ன அவங்க பேசுறது? பிஎஸ்ல வர நந்தினி, உங்களுக்கு அது எனக்கு தெரியல. இல்ல, சுகன் குந்தவை பல்டாட் நந்தினி. சுகன் ப்ரோ எனக்கு மெசேஜ் பண்ணாரு. என்ன ப்ரோ எல்லாரும் வந்து ட்விட்டர்ல வந்து டிஎல்ல ஃபுல்லா ருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க மட்டுமே எதுவுமே மென்ஷன் பண்ணாம போட்டிருக்கீங்கன்னு. நான் நல்லா இருக்காங்கப்பா, அதுக்கு தனியா வேற மென்ஷன் பண்ணி பண்ணா இப்ப நான் அதனால தான் வந்து சுகன் ப்ரோக்காக அந்த இது இப்போ ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்குல்ல, அதுல ஒரு ஸ்டில் அவங்க அதே கெட்டப்ல வந்திருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, அதனால அதை போட்டு சுகன் ப்ரோக்காக தான் போட்டீங்களா தலைவரே? இல்ல உங்களுக்கு பக்கத்துல போட்டு வந்து என்னன்னா என்ன சரி, நான் அடுத்த தடவை போடும் போது கண்டிப்பா வந்துட்டு ஹார்ட் எமோஜி போட்டு கிஸ் எமோஜி போட்டு. இல்ல நான் என்ன கேட்டேன்னா, சுகன் ப்ரோ ட்ரெய்லர் வந்து எல்லார்ட்டையுமே பாத்துட்டு இருக்கீங்களா? இல்ல தலைவா, ட்ரெய்லர் வந்திருக்கு கரெக்டா. அந்த அடி தலைவர் வந்து என்னன்னா போட்டாரு, தலைவர் வந்து சொல்ல மாட்டாரு, மிஸ் பண்ணிடுவாரு நினைச்சா பரவாயில்ல சொல்லிட்டாரு. பட் ஆனா பரணி ப்ரோ வந்து என்னன்னா ட்ரெய்லரை பத்தி நான் ரிவ்யூ போடுறப்ப அட்லீஸ்ட் எது பாசிட்டிவா அதை மென்ஷன் பண்ணுவாருன்னு பார்த்தேன். பாசிட்டிவே அது ஒண்ணுதான், அதே மென்ஷன் பண்ணுவாருன்னு பார்த்தேன். விஷுவலி கிராண்டியர்லாம் ஓகே, அது எல்லாமே ட்ரெய்லர்லேயே இருக்கு, நல்ல மேக்கிங்லாம் சூப்பரா இருக்கு. பட் ஆனால் எல்லாருமே டாக் ஆஃப் த டவுனா பேசிட்டு இருக்காங்க. நானே எதிர்பார்க்கல ப்ரோ இப்படி பேசுவாங்க. காலையில இருந்து ட்விட்டரை ஓப்பன் பண்ணாலே உள்ள இவங்க மட்டும் தான் இருக்காங்க. நான் என்ன நினைச்சேன், சரி அவங்க ரோலை வந்து அப்ரிசியேட் பண்ணுவாங்க, ஒரு சில போஸ்ட் எல்லாம் பார்ப்பேன், சிம் போஸ்ட் எல்லாம் பார்ப்பேன்னு நினைச்சேன். பட் ட்விட்டரை ஓப்பன் பண்ண முடியல டீல. இல்ல எனக்கு மட்டும் தான் ஏன் டீல அப்படி இருக்கான்னு தெரியல, எல்லாரோட டீலும் அப்படி இருக்கான்னு அப்படிதான் இருக்குது. பார்க்க நல்லா இருந்தது, சந்தோஷமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. காமிச்ச ஒண்ணு இருக்குல்ல, நல்லாதான்ப்பா காமிச்சிருக்காங்க. ஒரு அததான் நானும் சொல்றேன், அததாங்க நானும் நீங்க எங்க தப்பா எடுத்துக்கிறீங்க, அததான் நானும் சொல்றேன். நல்லா இருந்தது ட்ரெய்லர் வந்து. சொல்லுங்க ப்ரோ முடிக்கும். சரி, ட்ரெய்லர் அதான் மேக்கிங்கா சூப்பரா இருந்தது. பட் ஆனா எனக்கு வந்து என்னன்னா ஒரு மாதிரி ஆவரேஜா தான் ஃபீல் ஆச்சு. இதுவும் சரி, ஓஜியும் சரி, காந்தாரா ஆவரேஜா ஃபீல் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா மேக்கிங்கா சூப்பரா இருக்கு, அவங்க போட்டிருக்க எஃபர்ட் ஹார்ட் ஒர்க் எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஆனா அந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப ஒரு கனெக்ட் இருக்கணும்ல, ஒரு எமோஷனல் கனெக்ட்னு ஒன்று இருக்கும்ல, அது இல்லை. அது மட்டும் ஏதோ மேபி ரொம்ப லென்த்தா ட்ரெய்லர் இருந்ததுனால என்னவான்னு தெரியல. பட் ஆனா அது மட்டும் சரி, மேபி அது படத்துல சர்ப்ரைஸா பண்ணிட்டாங்கன்னா சந்தோஷம். ஓஜி சொல்லவே வேண்டாம், நீங்க எல்லாரும் ஓஜிக்கு பயங்கரமா ஹைப் கொடுத்துட்டு இருப்பீங்க, ஓஜி பத்தி பயங்கரமா பேசிட்டு இருப்பீங்க. மேபி பவன் கல்யாண் படமே பார்க்காத எனக்கு வந்து என்னன்னா பெருசா அதுக்கு தெரியாம இருக்கலாம். நானும் அமைதியா சரி ஓகே இந்த படம் உண்மையிலே பெரிய படம் போல இருக்கே, பெருசா எதிர்பார்க்குறாங்களே நினைச்சிட்டு இருந்தேன். யாரும் மாவீரன் சொன்ன மாதிரி தான், நானுமே பவன் கல்யாண் படம் பெருசா எந்த படமுமே பார்த்ததில்லை. ஸோ இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் டைமே நான் பார்க்க போறேன். இதுக்கு முன்னாடிலாம் நீங்க பவன் கல்யாணம் பத்தி ஆகும்னு சொல்றது எல்லாமே மேபி இந்த படம் பார்த்துட்டு நானும் சொல்றேன் உண்மையிலே எப்படி அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு ட்ரெய்லருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெய்லர் கட்டு சூப்பரா இருந்தது, பயங்கரமான ஸ்டைலிஷா எடுத்திருந்தாங்க. முக்கியமா வந்து என்னன்னா தமனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையாவே சூப்பரா இருந்தது. அந்த ட்ரெய்லரை வந்து என்னன்னா நம்ம அவ்வளவு தூரம் பாக்குறதுக்கு ரீசனே தமனா இருந்தாப்புல. மேஜரா அவரோட ஒர்க் நல்லா இருந்தது, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருந்தது. எனக்கு அதுல எதுவும் சாயல் மாதிரி தெரியல படல, நான் ஒரு மாதிரி நீட்டா இருந்தது கிளீனா. இவர் வந்து என்னன்னா நீங்க எல்லாருமே பயங்கரமா ஹைப் கொடுத்துட்டு இருந்தீங்களா, இவர் கடைசியில வந்து என்னன்னா பண்ற ஒரு விஷயம் வந்து என்னன்னா என்ன இப்படி இருக்கே, சரி ஓகே படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரி. ஏன்னா டு பி ஃப்ராங்க் நான் அவரோட படம் எந்த படமே பெருசா பார்த்ததில்லை. அந்தாராஜா வருவதுன்னு தெலுங்குல பயங்கரமா இருக்கலாம் சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க, ஆனா அதுவுமே நான் பார்த்ததில்லை, தமிழ்ல பார்த்ததுனால அந்த கதையை. மற்றபடி ஓஜியை கம்பேர் பண்றப்போ எனக்கு ட்ரெய்லரா காந்தாரா ஓகே தான், சொல்லவே வேணாம். நான் எதிர்பார்த்ததை விட பெட்டரா சூப்பரா பயங்கரமா காமிச்சு வச்சிருந்தாங்க. நானே ஒரு 2-3 தடவை பார்த்தேன் அதுக்காகவே.
அவ்வளவுதான். இவங்க என்ன அந்த ஈவெண்ட்டுக்கு அதே கெட்டப்ல தான் வந்திருக்காங்க போல. ஆமா தலைவி, அதே கெட்டப் தான், அதே கெட்டப் தான். சரி அமீர் கான் வந்தாரு. சுகன் சுகன் சொல்லுங்க தலைவா. ஓஜி ட்ரெயிலர்ல தமன் இருந்தா அப்படியே தமனா இருந்தா அப்படியா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது தலைவரே? அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா நீங்கதான் இருந்துச்சு. ஆனா சொன்னீங்க நிஜமா எனக்கு வந்து தமனா இருந்தா அப்படின்னீங்க. இல்ல பெருசா சாயல் எதுவும் எனக்கு தெரியல தலைவா. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா நீங்க இன்ச் பை இன்ச் அவரோட ஒர்க்கை பயங்கரமா கவனிக்கிற ஆளு. எனக்கு பெருசா தெரியல தலைவா. தமன் இருந்தா அப்படியே தமனா இருந்தா அப்படியானா இன்ச்சு பை தமன்னாவா? இல்லையே, நான் பாக்கலையே அவங்கள எதுலயுமே அந்த மாதிரி ட்ரெய்லர்ல. நீங்க அதாங்க சொன்னீங்க. இல்ல விட்டுருங்க, அவர் பார்க்கல விட்டுருங்க, அவர் பார்க்கல விட்டுருங்க, இல்ல அவர் பார்க்கல விட்டுருங்க. புரிஞ்சிருச்சு. நான் அதை பாத்துட்டு சொல்லிருக்கணும், நான் கோரியா சொல்லிட்டேன், சாரி. தமன் வந்து என்னன்னா தமன் ஆவாவே இருந்தாரு, ஓகேவா? அவர் வந்து அவரோட சாயல் வந்து என்னன்னா சில மியூசிக்லாம் வரும், என்னடா இந்த பாட்டு எங்கேயும் கேட்டிருக்குமே, இது இவரோட பாட்டோட இன்ஸ்ட்ருமெண்டல் டோன் மாதிரி இருக்கேன்னு. பட் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து என்னன்னா ஒரு மாதிரி நீட்டா கிளியரா இருந்தது, ஒரு மாதிரி உண்மையாவே எலிவேஷனா இருந்துச்சு அந்த ட்ராக்கும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே சரி. எனக்கு இப்போ நான் உண்மையாவே எப்பவுமே பிரகாஷ் ப்ரோட ரிவ்யூக்கு வெயிட் பண்ணுவேன். நான் மேஜரா இந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்றேன். தலைவர் சொல்றதை பேஸ் பண்ணி தான் இந்த படமே போகிற மாதிரி ஓஜி, இல்லைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை எனக்கு பவன் கல்யாண் படங்கள் நிறைய படங்கள் பிடிக்கும். நான் அவர் படங்கள் ஹரிகர வீரமல்ல மட்டும்தான் பார்க்கல, மற்ற நிறைய படம் இல்லை, எல்லா படமே பார்த்துருக்கேன் அவர் படங்கள். அந்த படம் மட்டும் தான் பார்க்கல, மற்றபடி ஃபெயிலியர் படங்கள் கூட நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எனக்கு இந்த ட்ரெய்லரில் கடைசி 10 செகண்ட் மட்டும் தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, தவிர மற்ற எல்லாமே எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்ப்போம், எனக்கு என்னமோ இந்த படம் கிளிக் ஆகும்னு ஒரு நம்பிக்கை. அது நேற்று வேறு ஈவெண்ட்லாம் பயங்கரமாக வேறு பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, மலையில் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுலேயும் வேறு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அப்படி அவரு சரி அதை பற்றி பேசுகிறேன். ட்ரெய்லருக்குள்ளே மட்டும் போவோம். ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப சொன்ன எனக்கு சாக ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சில படங்கள் மட்டும் அந்த ஜட்ஜ்மெண்ட் தப்பாக போயிருன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான படங்கள் இருக்குது. எப்படின்னா முதல் தடவை பார்க்குறப்ப சுத்தமாக பிடிக்காம போய் 2வது தடவை 3வது தடவை ரிப்பீட் மோடில் போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணக்கூடிய படங்கள் எனக்கு ஒரு 2-3 படம், ரொம்பலாம் இல்லை, அது 2-3 படம் இருக்குது. அது எப்படின்னா, ஒன்று லூசிஃபர். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப என்ன இவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து என்ன பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப. ஆனால் செகண்ட் டைம் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அதை எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு தெரியும். அதே மாதிரி தான் சாகவும். சாகோல ஒரு 4 சீனை தூக்கிட்டா சாகோ ஒரு செம்மையான படம். 4 சீனை தூக்கிட்டா சாகோ வந்து சூப்பரான படம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப என்னடா இது, ஒரு பில்டிங்குள்ள ஃபர்ஸ்ட் கீழே ஒரு ஃப்ளோர்ல ஒன்று வச்சிருக்கான், மேலே ஒரு ஃப்ளோர் வச்சிருக்கான், அதுக்கு மேலே கறிக்கடை வச்சிருக்காங்க, கொஞ்சமாச்சு லாஜிக் இருக்காடாங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் இது ஒரு உலகண்டா அப்படின்னு நம்ம தனியாக போயிடணும். அப்படி போனாலே சாகோ செம்மையா இருக்கும். சாகோ லெவல் இருந்துட்டாலே போதும், ஏன்னா சாகோ டேரக்டர் தான் இது. ஆனால் சாகோ லெவல் இருந்துட்டாலே எனக்கு வந்து நான் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அதை விட இது நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை. பார்ப்போம். இது என்னன்னா 2 நாள் தானே இருக்கு. சாகோ எனக்குமே எனக்குமே சாகோ சலார் எல்லாமே எனக்குமே ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ஒரு மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஃபேவரட் ஆயிடுச்சு. நல்லா தானே இருக்கு, நம்ம தான் ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டோமா அப்படின்னு. தமன் வந்து விக்ரமோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஸ்பேரிங் போடுவேன்னு சொல்லியிருக்காரு. விக்ரமோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி இதுல இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாப்போம் எப்படி போட்டிருக்கு. எல்லாருமே காந்தாரா ட்ரெய்லர் பத்தி பேசிட்டீங்களா தலைவர்? பேசிட்டீங்களா? பிடிச்சது அப்படின்னு சொன்னீங்க சொல்லுங்க ப்ரோ. அது சலார் சொல்லி நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சாகோ சொல்றீங்க, எனக்கு அது இல்ல ப்ரோ, சாகோ நிஜமாவே நல்லா தான் ப்ரோ இருக்கும். சாகோ ஆக்சுவலா இல்ல அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருக்கும். அவர் பிரகாஷ் ப்ரோ சொன்னார்ல, ஒரு சில சீன்ஸை மட்டும் தூக்கிட்டா படம் வந்தோன்னா நல்லா என்கேஜிங்கா இருக்கும். நான் அப்படிதான் பார்த்தேன், எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஈவன் கிளைமேக்ஸ் வந்து என்னன்னா நம்ம பார்த்து பழகின கிளைமேக்ஸ் தான், ஆனாலும் எனக்கு அந்த கிளைமேக்ஸும் சரி, அந்த மறுபடியும் வந்து பிரபாஸ் வர சீனு வித் பேக்ரவுண்ட் ஸ்கோரோட வர சீனு எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப நானுமே உங்களை மாதிரி தான் யோசிச்சேன், என்னடா இவர் பாகுபலி கொடுத்துட்டு இப்படி ஒரு படம் கொடுத்து வச்சிருக்காருங்க. பட் இப்போ மறுபடியும் அடுத்தடுத்தலாம் சும்மா ஓடிடிலாம் பார்ப்போம்ல, அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தானே இருக்கு. நாம தான் செய்யாம வந்தனால நல்லா இல்லைன்னு யோசிச்சோமோ. ஏன்னா படம் ரிலீஸ் ஆன டைம்ல நான் மறுபடியும் பார்க்கல, கொஞ்சம் லேட்டரான இந்த கோவிட் டைம்ல நான் பார்த்தேன். அப்போ எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஒர்க் ஆச்சு. இது சாகோ யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுதுன்னு ஒரு ரூமர் இருக்கு, பார்ப்போம். ஐயோ வேண்டாம் வேண்டாம், அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். ரூமர் தான், பயப்பட வேணாம். இருந்தால் இருக்கலாம். நான் எதுவுமே சொல்லலைங்க, நான் டைம் டிராவல் சொல்லல அப்படின்னு டைரக்டர். சரி, இது ஃபென்டாஸ்டிக் 4 வந்து இப்போ
டிஜிட்டல் அவைலபிளாக இருக்குது. ஐடியூன்ஸில் யூஎஸில் ரெண்டில் இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு வந்து ஸ்பிளிட்ஸ் வில்லே அப்படின்ற படமும் டிஜிட்டலாக ரிலீஸ் ஆகுது. அது அப்டேட்ஸில் விட்டு போச்சு. அது இப்போ இப்போ சொல்லிக்கிறேன். இந்த வாரம் ஓகே. அப்புறம் நானும் வந்து இந்த டீமன் ஸ்லேயர் சொல்லுங்க இந்த வாரம் இல்லை நீங்கள் சொல்லிடுங்க. டீமன் ஸ்லேயர் சொல்லிடுங்க. இந்த டீமன் ஸ்லேயர் வந்து எல்லாரும் பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 3 பேர் நல்லா இருக்குங்க. நமக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால அந்த புக்கிங்கில் முரட்டு புக்கிங் போகிறத பார்த்தே நமக்குள்ள ஒரு இது எப்படியாவது பார்த்துடணும்டா அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு சீசன் ஃபஸ்ட் எபிசோட் ஆரம்பிச்சதுலேருந்தே படம் வந்து அந்த சீரீஸ் வந்து விறுவிறுப்பாக போச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சீசனே எனக்கு முடிய போகுது. சூப்பராக போயிட்டுருக்கு. நான் வந்து நேற்று வந்து 18வது எபிசோடு 18, 19 பார்த்தேன். 18, 19 பார்த்து இன்னைக்கு கண்டினியூஸாக 22 வரைக்கும் வந்துட்டேன். இல்லை பேலன்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் 2 3 மொத்தம் 26 3 இருக்குது. இன்னும் ஒரு 4 இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. எப்படின்னா அது முக்கியமாக 19வது எபிசோடு 18 எபிசோட்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த டெத் நோட்டு பார்த்து டெத் நோட் எனக்கு கிளைமேக்ஸ் மட்டும் பிடிக்காம போனனால வந்து இந்த அனிமையில் வந்து கொஞ்சம் விட்டுட்டேன். திரும்ப இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிற அளவுக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. யாரும் பார்க்கலன்னா தாராளமாக பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இப்போ சொன்னேன். எனக்கு வந்து அந்த கேரக்டர்ஸ் தான் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லா கேரக்டர்ஸுமே பிடிச்சிச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன நினச்சிக்கிட்டேன், என்னடா இது டைட்டில் போடும்போது வந்து பக்கத்து இன்னொரு ஏதோ டைட்டில் போடுறாங்க கூட, கிமட்ஸ் நோ எப்பா அப்புறம் அது ஒவ்வொரு எபிசோடுக்கு ஒரு டைட்டில் போடுறாங்க. இடத்துல பார்த்தா அந்த டீமான் ஸ்லேயருங்கிறது தான் ஜப்பானில் வந்து கிமட்ஸ் நோ எப்பா போல இருக்கு. அது தெரியாம அந்த ஒரு பிளேடு போல இருக்கு. அந்த அதாவது எப்படி சொல்றது, வால் இருக்காங்க, வாளுக்கு தான் அதுக்கான டைட்டில் போல இருக்கு. எனக்கு அது ஒவ்வொரு இதுலையும் அந்த மாதிரி ஒன்றும் புரியாம இருந்துச்சு. கேஸ்ட் அதாவது எப்படி சொல்றது, அது வந்து பொம்மையில் அனிமே கேரக்டர்ஸ்லாம் வருதுல்ல, எல்லாமே எல்லாமே சூப்பராக வடிவமைச்சுக்கிறாங்க. ஒரு படத்தில் கூட இந்த அளவுக்கு வடிவமைச்சிருப்பாங்க தராங்கல்ல. இந்த டேஞ்சிரோ, அந்த நெசுக்கோ அப்படின்னா பட் எனக்குலாம் வந்து ரொம்ப பிடிச்சது ஜெனிட்ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி கேரக்டர் மாதிரி வரும். வந்ததுலேருந்து எப்போ வந்தாலும் முரட்டு பண்ணு தேட்டர்லலாம் எப்படி எடுத்து இப்போ என்ஜாய் பண்ணுவாங்கன்னு இப்போ தான் தெரியுது. அதெல்லாம் பார்ப்போம். நல்லா இருக்கு. இன்னும் முழுசா முடிச்சுட்டு சொல்றேன். இதுக்கு மேலே தான் எல்லாம் நல்லா இருக்குங்க. இது வரைக்குமே நல்லா இருக்கு. இதுக்கு மேலே நல்லா இருக்கும் சொல்றாங்க. அதெல்லாம் பார்ப்போம் இன்னும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு சொல்றேன். அவ்வளோதான். இப்போதைக்கு இவ்வளோதான். இந்த ஃபர்ஸ்ட் சீசன் முடிகிற வரைக்குமான ரிவ்யூ இவ்வளோதான். முடிச்சுட்டு வேணா சொல்றேன் டோட்டலா. ஓகே நானும் ஒரு 14 சம்திங் எபிசோடு வரைக்கும் பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த படம் பார்க்குற மோடுக்கு போயிட்டதுனால நான் இது பண்ணி வச்சிருக்கேன். நான் சையாரா அது மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணோம். வந்து மகாவதார் நரசிம்மா அந்த படம் வந்து நேற்று நைட்டு தான் பார்த்தேன். ஸோ அதை பற்றி நான் 2 வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்துட்டு அனிமேஷன் சில இடத்துல சூப்பராக இருந்துச்சு, சில இடத்துல மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு பர்சனல் ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் அந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸ், இந்த பூமாதேவி, அதுக்கப்புறம் பிரகலாதன் கேரக்டரு, அப்புறம் இன்னும் 2 3 கேரக்டர்லாம் நல்லா இருந்துச்சு. பட் அந்த அசுரன் கேரக்டர் மட்டும் வேற மாதிரி பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. இந்த டெக்ஸ்சரும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் ஆட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து நான் தமிழ் டப்பில் தான் பார்த்தேன். வாய்ஸ் ஆக்டிங்கு சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸும் பிஜிஎம் தான் பிக்கஸ்ட் பேக் போனு. செம்மையாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சாம்சிஎஸ் ஃபுல்லாக வேலை பார்த்துருக்காரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஆஃப் எனக்கு வந்துட்டு இந்த கதை பற்றி பிரகாஷ் ப்ரோ படம் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, இந்த கதை இப்படிதான் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போலாம் என் மைண்டுக்குள்ளே ஓடினதுன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி தான் ஓடிட்டு இருந்துச்சு. சரி நம்ம ஏதாவது கேட்டோம்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவார், கதையை சொல்லிட்டாருன்னா பயம்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தேன். அதனால வந்துட்டு நான் பிளாங்காக தான் பார்த்தேன். எனக்கு வந்துட்டு அந்த இது டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எனக்கு தெரியாது. அந்த இப்படி தான் வந்துட்டு இவர் வந்து சாவ போகிறாரு அப்படின்றது, இந்த ஒரு கேரக்டர்னால தான் சாவ போகிறாரு அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ அது வந்து ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் செகண்ட் ஆஃப்ல வந்து அந்த சாகடிக்கிற முயற்சியில் அது வந்து அது ஓகே, அவங்க சொன்னது ஓகே. பட் ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கலாம். நரேஷன் அதை ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ பண்ணிருச்சுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் தான். ஆனால் கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செம மாசாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு படம், டீசெண்டாக இருந்துச்சு. மரணி ஆனா சொல்லும் போது இந்த வில்லன் கேரக்டருக்கான அசுரன் கேரக்டருக்கான அனிமேஷன் நல்லா பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா நல்லா இருக்குமே. இரணிய கசிப்பு அந்த அந்த ரோலுக்கு சூப்பரா பண்ணிருப்பாங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் இல்ல இதுல எனக்கு ஷோரா இல்ல. பட் ஆனா வந்துட்டு
இது இது மோகேப் அதாவது இந்த கோச்சடனுக்கு யூஸ் பண்ணாங்கல்ல மோஷன் கேப்சர், அது வச்சு பண்ணாங்களா எனக்கு இல்லையான்னு தெரியல. பட் ஆனா எனக்கு கீ அனிமேஷன் மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால எனக்கு 1, 2 இடத்துல ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு இந்த படத்திலேயே ரொம்ப பிடிச்சது அந்த இரணியகசிப்பு கேரக்டர் அனிமேஷன் லுக்கும், அந்த பையனோட இதுவும். அந்த இரணியகசிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால தான் நமக்கு ரொம்ப எப்படி சொல்றது, நம்மளோட படத்துல நல்லா அட்டாச் ஆக முடிஞ்சுச்சு. எனக்கு பூமாதேவியோட கேரக்டர் இன்ட்ரோ ஒண்ணு இருக்கும். அந்த கேரக்டர் வந்துட்டு டிசைன் பண்ண விதமும் அதோட இது செம்மையா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பூமாதேவி கேரக்டர் தான் எனக்கு பூமாதேவி, பிரகலாதன் கேரக்டர் இவங்க 2 கேரக்டர் தான் வந்துட்டு அந்த இது அனிமேஷனாவும் சரி, இதாவும் சரி, எனக்கு கேரக்டரும் சரி, அப்படியே மனசுல இப்பவும் நிக்கிறதுன்னா, நான் அந்த 2 கேரக்டர் சொல்லுவேன். பூமாதேவிலாம் சான்ஸே இல்ல. அது ரொம்ப கஷ்டம் அப்படி பண்றது. அது அது ஒரு ஒரு இதுக்கும் அந்த அனிமேஷன் பண்றது வந்து அந்த முடிக்கு வந்து ஃபுல்லா இலையா இருக்கும், ஃபுல்லா பூவா இருக்கும், ஒரு மாரி இருக்கும். அது ஒரு ஒரு இதுக்கும் அனிமேஷன் பண்றது செம்ம. சான்ஸே இல்ல. அது ரொம்ப டைம் எடுத்து பண்ணணும். சூப்பரா பண்ணியிருந்தாங்க அது. அதே மாரி அந்த ஃபைனல் கிளைமாக்ஸ் ஃபைட் சீக்வென்ஸுமே சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா, அது ரொம்ப ஒரு மாரி கோரியா இருந்துச்சு அண்ணா. உங்களுக்கு தியேட்டர்ல பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் உனக்கு தியேட்டர்ல பார்க்குற மாசா தான் இருந்துச்சு. இல்ல, எனக்கு அந்த கிளைமாக்ஸ் அந்த இது பரணி ப்ரோ, போஸ்டர் அந்த போஸ்டர் நீங்க பாக்கல போஸ்டர் இல்ல போஸ்ட் அந்த லைட்டா போஸ்டர் தான் பிடிக்கிறதா நானும் போட்டேன். அந்த போஸ்டர். போஸ்டர் தான் நானும் போட்டேன் ப்ரோ. அந்த போஸ்டர் தான் நானும் ரிவ்யூ போட்டேன். இல்லன்னுலாம் சொல்லல. பட் ஆனா எனக்கு வந்துட்டு எனக்கு இப்படிதான் இருக்குன்றது எனக்கு வந்துட்டு மீன்ஸ் அந்த கிழிச்சு எடுத்து உள்ள இருந்து ஒண்ணு தூக்கி மாலையா போட்டுட்டு கையில வச்சு அமுக்குறதெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் சொல்றேன். கரெக்ட், அதுவுமே குழந்தைங்களுக்கான ஏரியா கிடையாது. ஓப்பனிங்ல 18+ தான் பேசிட்டு இருப்பாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி. இல்ல. அது ஓகே. அது அந்த கதைக்கான ஒரு இதுதான். அதுவா தான் நான் பார்க்குறேன். ஸ்டோரியோட இதா தான் நான் பார்க்குறேன். எனக்குமே இப்ப நீங்க சொன்னது அப்படியே இந்த ரிவ்யூல விட்டு போச்சு. நடுவுல நரேஷன் எனக்கு கொஞ்சம் இழுத்துருச்சு. ஒரு ஆபத்தா அவனுக்கு வர்றது, இவன் வந்து இல்ல அது என்ன அவங்க ஒரு மந்திரம் அது சொல்லிட்டே சொல்லிதான் இருப்பாள். ஆகணும். சொல்லிதான் ஆகணும். அத இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா அதுக்கான டைமா ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்கல்ல ஒரு 40 மினிட்ஸ். அதுதான் வந்துட்டு பெருசா நான் ஃபீல் பண்றேன். அத அவங்க வந்து வேற மாரி ஹேண்டில் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு எங்கேயுமே போர் அடிக்காது. அவங்க நரேஷன அப்படியே அடுத்துன்னு அடுக்கிக்கிட்டே போவாங்க. பிரகலாதன் கேரக்டர் இன்ட்ரோ வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நரேஷன்ல எங்க ஒரு இதுவுமே இருக்காது. ஆனா, பிரகலாதன் கேரக்டர் வந்தோனயும் அந்த கேரக்டர் இப்படிதான்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் அடிக்கும்போது, அதுக்கப்புறம் எனக்கு அதுவே இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சு. அது எனக்கு தெரியாது சீரியஸா. அதுவே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர ஈவென்ட்ஸ் எல்லாமே கூட நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்ட்ரோ பிளாக் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து இவன வந்து இது பண்ணிருங்க, சாவடிச்சுருங்கன்னு சொல்றது எனக்கு அதுவுமே ஷாக்கா இருந்துச்சு. ஆனா அங்க தான் வந்து ஸ்லோ டவுன் ஆச்சுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அங்க இருந்து கிளைமாக்ஸ் ஃபைட் வரைக்குமே. கிளைமாக்ஸ் ஃபைட்லாம் வந்தோனயும் தூண்லயும் இருப்பார், திரும்புலயும் இருப்பார்ன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது டயலாக்ல வரப்போ ஒரு மாரி மாஸா இருந்துச்சு. ஆனா பக்லி அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாப்பி. அவனை கொன்றுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னும் சூடு பிடிக்கும் படம். அங்க இருந்தா அவங்களுக்கு வந்து வெரைட்டியா காமிப்பாங்க. எங்கெங்கெல்லாம் போய் அவன் பொழைச்சு வரான். அங்க இல்லண்ணா ஸ்லோ டவுன் ஆகாது. அங்கதான் மோஸ்ட்லியா அந்த படம் பாக்குறதுக்கே செம்மையா இருக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட்ல வந்து சூப்பரா வந்து முடியும். அப்படி கிடையாது பிரகாஷ். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன வந்துட்டு ஃபர்ஸ்ட் தடவ காப்பாத்துறப்பவே வந்துட்டு நமக்கு வந்துட்டு எனக்கு சொல்றேன் பர்சனல். எனக்கு வந்து தெரிஞ்சுச்சு எப்படினாலும் வந்துட்டு விஷ்ணு காப்பாத்த போறான்னு சொல்லி. ஆனா அவங்க ட்ரை பண்றது அவங்க இத சொல்லி தான் ஆகணும். நான் இல்லன்னே சொல்ல மாட்டேன். நான் வந்துட்டு அவங்க எல்லாமே சொல்லி தான் ஆகணும். ஆனா அதுக்கான டைம்ன்னு ஒண்ணு இருக்குது தெரியுமா? அதுதான் நான் சொல்றேன். இப்ப அந்த 40 மினிட்ஸ உங்களுக்கு வந்துட்டு ஒரு 25 மினிட்ஸா வந்து சொல்லியிருக்கலாம். ஏன்னா, இப்போ அந்த அவங்க அத்தைய வச்சுட்டு எரிக்கிற சீன் ஒண்ணு இருக்கும். அந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எடுத்துக்கோங்க. அவரு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. "இல்ல வேணாம்" அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. அது இன்னும் கொஞ்சம் இதா பண்ணியிருக்கலாமோ! வேற மாரி பண்ணிக்கலாம். அந்த டைமிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சொல்லி தான் ஆகணும். இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சு. இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் அதுக்கான டைமிங் மட்டும் தான் நான் சொல்றேன். வேற எதுவும் கிடையாது. டைட்டா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான். டைட்டா பேக் பண்ணியிருக்கலாம்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா, அவ்வளோ நேரம் டைட்டா பேக் பண்ணிட்டு அங்க வந்து இதாகுறப்போ கொஞ்சம் லென்த்தியா ஃபீல் ஆச்சு. பிரகாஷ் இருக்கீங்களா? இருக்கேன். சரி, ஓகே. அவ்வளோதான். அத பத்தி யாராவது பார்க்கணும்னா தயவு செஞ்சு பாருங்க. அனிமேஷன் படம் புடிக்கலனாலும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலியோட பாருங்க. நல்லாருக்கும்.
தியேட்டர்ல பயங்கரமா இருந்துச்சு. இல்ல இது எனக்கு டிஜிட்டல்ல பார்க்குறப்பயே அந்த ஃபீல் கிடைச்சிச்சு. பெரிய ஸ்க்ரீன்ல எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி ஒரு மாரி இது பண்ண முடிஞ்சுச்சு. விஷுவல் பண்ண முடிஞ்சுச்சு. பிரகாஷ் ப்ரோ இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா அந்த பில்லியனர்ஸ் பங்கர்னு ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்காங்க. அது ட்ரை பண்ணுங்க டைம் இருந்தா. அவரு டீமான் ஸ்லேயர் இல்ல முடிக்கிற ஃபர்ஸ்ட் வரைக்கும் டீமான் ஸ்லேயரை முடிச்சுட்டு இனிமேல் நாளைல இருந்து இன்னும் கொஞ்சம் வேகமா எடுக்க போறேன் டீமான் ஸ்லேயர். ஏன்னா வந்து ஒரு இன்னும் பர்னி அமைச்சிருக்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் தான் அமைச்சிருக்காரு. அப்படி அடுத்தடுத்து இன்னும் செகண்ட் சீசன், தேர்ட் சீசன், ஃபோர்த் சீசன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தேட்டர்ல படம் ஓரங்காட்டி தேட்டர்ல போய் படத்தை பார்க்கணும். அதே இந்த அவ்வளவுதான். ஒரு 4 நாள் இந்த ஒரு ஆமா ஆமா நான் நிறைய பேர் இந்த இப்போ கூட இது பார்த்தேன். அது பேர் என்ன, ஜெனிட்ஸு கேரக்டருக்கு வந்து தேட்டர் ரெஸ்பான்ஸ் வீடியோ ஒருத்தர் அனுப்பிச்சுட்ருக்காரு, கமெண்ட்ல கூட போட்டிருக்காரு பாருங்க நம்ம இதுல. எனக்கு என்னன்னா அதெல்லாம் பார்க்குறப்ப தேட்டரில் போய் இதெல்லாம் பார்த்துடணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதுக்காகவே வந்து சீக்கிரம் முடிக்கணும். இந்த 4 நாளில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணி வேகமாக முடிச்சுட்டு இந்த சனிக்கிழமையாச்சும் தேட்டருக்கு போகணும். இல்ல உண்மையிலேயே அந்த சென்ஸ் என்ட்ரி வந்து படம் ரிலீஸ் டைம்ல இதே வீடியோ எனக்கு நிறைய வாட்டி வந்துச்சு. கார்த்திகர்மா வந்து என்னடா பொம்மை படத்துக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. நான் அதை பார்த்தேன். அப்போ அந்த அந்த என்ட்ரி சீன் மட்டும் நான் கொஞ்சம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ வேணாம் அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இதை சீரியஸை முடிப்போம்னு சொல்லி. ஆனால் ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது மாதிரி என்கேஜிங்காக போயிட்டு இருக்கும். பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சீசன் 1 அதுதான் பெஸ்ட். இந்த 4 சீசன்ல 5 சீசன்ல சீசன் 1 பெஸ்ட், அதுக்கப்புறம் சீசன் 2 பெஸ்ட், அதுக்கப்புறம் சீசன் 3 பெஸ்ட். அப்படியே கொஞ்சம் லைட்டா ஏதாவது தான் போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனா படம் செம்மையா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சரி எப்படியாவது வேகமாக முடிப்போம். இந்த வாரத்தில் இந்த 4 நாள் இருக்குல்ல முடிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா படம் பார்க்க, வியாழக்கிழமை வந்து படம் பார்க்க போயிடும். இட்லி கடை வர வரைக்கும் இருக்குமா? அவ்வளோதான் ஓகே. இந்த வாரம் வரைக்கும் தான் இருக்கும் நினைக்கிறேன். என்ன படம் ப்ரோ இட்லி கடை வர வரைக்கும் இருக்கும்? டீமான் ஸ்லேயர். அப்படியா? ஆமா பிரகாஷ் ப்ரோ நீங்க அதுக்காகவே சீரிஸ் வேகமா முடிக்க போறீங்க போல. ஆமா கிமாட்சு நோ யப்பா. என்ன ப்ரோ என்னென்னமோ சொல்றீங்க? ஹரிகா தமஸ் அதுதான் அதில் டைட்டில். அதுதான் அதில் வர டைட்டில். சரி தலைவா, காந்தாராவுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போட்டிருந்தாங்கல்ல, இந்த படம் பார்க்கணும்னா அது ஃபேக்கா இல்ல ஒரிஜினலா? ஃபேக் தானா? ஏன்னா டீ கடையாரெல்லாம் அதை கோட் பண்ணி ரிப்ளை பண்ணியிருந்தாரா? ஸோ அதான் ஒரிஜினலா அது ஃபேக் கார்டு தான் தெரியுது. ஃபேக் கார்டு தான். இல்ல ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணேன், எதுவுமே இல்ல. பட் ஆனா வந்துட்டு 2-3 மெயின் ஐடிஸ் ஃபர்ஸ்ட் காலையில ஒருத்தர் போட்டிருந்தாரு ஆதி. நான் அப்பதான் போய் செக் பண்ணேன், எங்கேயும் மீன்ஸ் இது மெயின் அஃபிஷியல் ஐடியில எங்கேயுமே இல்ல. அதுவும் டீ கடை படம் சரி ஓகே உண்மையிலேயே எங்கேயோ வந்திருக்கு, நம்ம கண்ணில் தான் தென்படலன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் அதை போட்டேன். அப்புறம் ஃபேக்குன்னு சொன்ன உடனே நான் டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா திடீர்னு இப்போ ஒரு மலையாள படம் ஏதோ பாதிராத்திரி தமிழ் போட்டிருக்கீங்க யூடியூப்ல, ஹீரோயின் யாரு? எங்கேயும் பசமா இருக்கு. நவ்யா நாயர் நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. என்ன ப்ரோ நல்லா இருக்காங்க பாக்க தமிழ்ல அப்படின்னு. தம்ப்நெயில் நல்லா இருக்குன்றீங்களா? இல்ல ப்ரோ யாருன்னு அவங்க தெரியல, பாக்க நல்லா இருக்காங்க. அதான் யாருமே இல்ல அவங்க நிறைய படம் நடிச்சிருக்காங்க. பழைய படம்லாம் நிறைய படம் நடிச்சிருக்காங்க. மாவீரன் உண்மையாலுமே தெரியலையே இல்ல பரணி அம்பளுக்குறீங்களா? எனக்கு அதான் புரியல. நவ்யா நாயர் தெரியலங்கிறீங்களே, எனக்கு அதான் புரியல. அதான் ப்ரோ இப்ப தெரியுது. இப்போ அதுல கொஞ்சம் வேற மாதிரி இருந்தாங்க. இப்ப யூடியூப்ல போய் பேர் கொடுத்தேன். சரி அழகிய தீய தெரியுமில்ல, அவ்வளவுதான். அழகிய தீய மாயக்க நாட்டிலாம் நடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியல, ராமன் தேடி சீதை இருக்கும்ல, ராமன் தேடி சீதை வருவாங்கல்ல, அவங்கதான் அவங்க. ஜாலி எல்எல்பி வந்து கிறிஸ்டோபர் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஒன் டைம் வாட்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. குட் ஒன் டைம் வாட்ச்னு. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் நம்ம ஊர் கிறிஸ்டோபர் தான் சொல்லியிருந்தாரு ப்ரோ. பரணி ப்ரோ நம்ம ஊர் கிறிஸ்டோபர் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அதைத்தானங்க நானும் சொன்னேன். என்ன புரியலையே, நம்ம ஊர் கிறிஸ்டோபர் யாரு? இல்ல நம்ம ஊர் கிறிஸ்டோபர், நம்ம ஸ்பேஸோட கிறிஸ்டோபர். இந்த பக்கத்துல உங்க பக்கத்துல கண்ணாடி போட்டு கூலிங் கிளாஸ்ல இருக்காரு பாருங்க. அவர் ஜாலி எல்எல்பியா சொல்லியிருந்தாரா என்ன? சும்மாண்ணா ஜாலி எல்எல்பி ரிவ்யூ போட்டீங்களா என்ன?
உங்க பக்கத்துல கூலிங் கிளாஸ் போட்டு டிபி வச்சிருக்காரு, கண்ணாடி போட்டு ஒருத்தர் ஓ மாவீரன். செல்ஃபி மாதிரி வச்சிருக்காரு பாருங்க அவரு. என் பக்கத்துல சூப்பர் ப்ரோ தாங்க இருந்தாரு, எனக்கு புரியல. அவரு சொல்லியிருந்தாரு. ஆமா ஆமா, நீ அது மாவீரன் சொல்லிட்டு போலாமே, எனக்கு புரியல. நம்ம ஊர் கிறிஸ்டபர் இருந்தீங்க, அவரு மாவீரன் அப்படி சொல்லுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். கணிக்க முடியல மாவீரனை, எந்த படம் நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னு சொல்றாருன்னு. அதனால இது பார்த்தேன் ப்ரோ ஓடிடில, ஹவுஸ்மேட்ஸ். ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ரொம்ப சுமாரா தான் போயிட்டு இருந்துச்சு, ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாம். பார்த்தா செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி போயிட்டு வச்சிருக்காங்க, பயங்கர எமோஷனலா இருந்துச்சு. நான் இன்னைக்கு அதான் அந்த ஒரு ட்வீட் ஒன்று போட்டேன் நேற்று. அந்த படத்தோட கோர் ரைட்டர் வந்து கிறிஸ்டோபர் அவர் டேக் பண்ணி, அப்புறம் இன்னும் சில பெரிய ஐடிஸ்லாம் டேக் பண்ணி, இந்த படம் வந்து தேட்டரில் சரியாக போகல, பட் ஆனால் ஓடிடியில் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன படம் எடுக்கிற ஃபர்ஸ்ட் டேரக்டர். அவர் கோ ரைட்டர் இல்ல, படத்தோட டைரக்டர். ஐயோ சாரி, எனக்கு அது கோ ரைட்டரும் என்னமோ தானே எங்க அந்த படத்தோட ப்ரொடியூசர் மட்டும் தான் பரணிக்கு தெரியும், மத்த யாரையும் அவருக்கு தெரியாது. இல்லைங்க, ஏங்க நீங்க வேற. ஐயோ சாரி. அதான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எடுக்கிற டேரக்டருக்குலாம் ஏதாவது இது கொடுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. நான் அப்புறம் அதை வச்சு தான் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தேன். இந்த படம்லாம் வந்து தேட்டரில் கிரிட்டிக்கலி நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு, பட் ஆனால் வந்துட்டு யாரும் போய் மீன்ஸ் ஓடிடி வந்ததுக்கப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு. அதில் 2-3 படம் இன்னும் ஓடிடி வரல, பட் ஸ்டில். ஏன் சரண்டருமே வந்துட்டு பார்த்துட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னாங்க. மெட்ராஸ் மேட்னியும் அதே கதை தான், கெவியும் அதே தான், ஹவுஸ்மேட்ஸ். இப்போ அடுத்து மோஸ்ட்லி பாம் படம் ஓடிடியில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஓடிடியில் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு தோணுது. பேட் கேர்ள் மிக்ஸ்டு ஒப்பீனியன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் கிரிட்டிக்கலி அந்த படம் நிறைய பேர் பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. கிரிட்டிக்ஸ் சொல்கிறேன். சுமார் நான் சொல்லுங்க, பரவாயில்ல. பிரச்சனை என்னண்ணா? என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா. எல்லாம் நல்ல படமெல்லாம் தியேட்டர்ல பார்க்காம ஓடிடியில் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு போடுறாங்க, அதை சொல்லிட்டு இருந்தேன். யார் அப்படி பண்றது? ஆடியன்ஸ். என்ன பரணி, அதாவது எந்த படத்தை நீ அந்த மாதிரி சொல்ற? ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. கெவி, சரண்டரு, ஹவுஸ்மேட்ஸ், மெட்ராஸ் மேட்னி, இந்த 4 படம் தான் இப்போதைக்கு எடுத்து வச்சிருக்கேன். சரி ஓகே. பாம்பு எடுத்து வச்சிருக்கேன். நீ வந்து அதாவது என்னன்னா, சரி ஓகே, இதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து ஆன்சர் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். சொல்லுங்க. ஐம் வெயிட்டிங். மக்கள் வந்து தியேட்டருக்கு புல் பண்ற விஷயம் வேணும்ல, அது எப்படி புல் பண்றது, எப்படி பண்ணுது? ஒண்ணு பெரிய ஸ்டார் படங்கள் பண்ணுது, கரெக்டா? சின்ன ஸ்டார் படங்கள் கடைசியா தியேட்டர்ல போய் ஹிட் ஆனதுன்னா என்னென்ன படம்? லப்பர் பந்து, டூரிஸ்ட் ஃபேமிலி. அது இல்லாம நான் 2 விஷயம் பாக்குறேன். நான் லப்பர் பந்து, டூரிஸ்ட் ஃபேமிலி 2 காமன் ஃபேக்டர் வந்துட்டு, ஒன்னு ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்துட்டு அது நல்லா வந்திருக்குப்பா நிறைய பேர் சொன்னாங்க. ஓகேவா? இந்த சப்தம் கூட அப்படி சொன்னாங்க. அப்படியா? அது எனக்கு தெரியல. ஹவுஸ்மேட்ஸும் எனக்கு வந்துட்டு சொன்னாங்க, ப்ரோ படம் நல்லா இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்றேன். நான் அந்த தைரியத்துல தான் நான் ட்வீட்டும் பண்ணிட்டு இருந்தேன் அந்த இதுல. ஓகேவா? நான் ஒன்னு சொல்லட்டுமா? இதுக்கு காமன் ஃபேக்டர் தாண்டி ஒரு விஷயம், இதுல இன்னொரு காமன் ஃபேக்டர் நீங்க சொல்றதுல இன்னொரு இருக்கு. என்னன்னா, எக்ஸ்ட்ராடினரி ரிவ்யூஸ் வந்திருக்கு அந்த படத்துக்கு. அதாவது நோட் பண்ணிக்கோ, எக்ஸ்ட்ராடினரி ரிவ்யூஸ். டூரிஸ்ட் ஃபேமிலியா இருந்தாலும் சரி, அது லப்பர் பந்தா இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் குடும்பஸ்தன் கூட தியேட்டர்ல ஓடிச்சு. அதுக்கு எல்லாமே ரிவ்யூஸ்லாம் ரொம்ப ஓவர் வெல்மிங், அதாவது ரொம்ப பயங்கரமான ஒரு இது வந்ததுக்கு மட்டும்தான் தியேட்டர்ல மக்கள் போய் அந்த படத்தை தியேட்டர்ல ஹிட் ஆச்சு. இதுல ஒரு சில படங்கள் இந்த அளவுக்கு வரல அப்படின்னா, மிக்ஸ்டாவோ இல்ல வந்து ஓரளவுக்கு சின்ன படங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேப்பா நல்லா இருக்குப்பா ஒரு வாட்டி பார்க்கலாம்பா அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா, அந்த படங்களை தியேட்டர்ல போய் மக்கள் பார்க்க மாட்டாங்க. இதுதான் ரீசன். அதுதான். பட் ஆனா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இது 2 படம் வச்சு சொல்றேன்னு நினைக்கிறேன்னா, 2 படத்துக்குமே வந்துட்டு அந்த சாங்ஸ் வந்துட்டு, டூரிஸ்ட் ஃபேமிலி சாங்ஸ் வந்துட்டு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பெருசா இதாகலனாலும், லப்பர் பந்துல சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு சாங் ஃபேக்டர், ஒரு சாங் நல்லா வந்து இதாச்சுன்னா அதுவும் இல்ல. சாங் ஃபேக்டர்லாம் வந்து செகண்டரி. நான் சொல்றது
டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நீ சாங் ஃபேக்டர்ன்ட்டு நீ என்ன சொன்ன, அது வந்துட்டு ஆமா படத்துக்கு அப்புறமா ஆச்சு, உடனே லப்பர் பந்து போயிட்ட, அதெல்லாம் செகண்டரி. படத்துக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி நான் சொல்றது, அது இது ரிப்பீட் வேல்யூ எக்ஸ்ட்ராடினரி, அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இப்போ நான் இந்த படங்கள்லாம் சொல்றேன் பாரு, இந்த படங்கள்லாம் நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு மகாராஜால இருந்தே எடுத்துக்கிறேனே, நான் வந்து எனக்கு வந்து இப்போ ப்ரெஷ் ஷோ போடுறாங்கன்னா, ப்ரெஷ் ஷோ ஒன்று இருக்கும், செலிபிரிட்டி ஷோ ஒன்று தனியான ஒன்று இருக்கும். நான் லப்பர் வந்து காலையில ப்ரெஷ் ஷோ பார்த்தேன் மதியம், அதுக்கு திரும்பி வந்து பிரகாஷ் ப்ரோவோட பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன் அந்த படம். அதே மாதிரி குடும்பஸ்தனும் அந்த மாதிரி தான், நான் 2 வாட்டி பார்த்தேன். மகாராஜாக்கும் வந்துட்டு காலையில அப்படி மதியம் பார்த்துட்டு ஈவினிங்கும் பார்த்தேன். டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரி வந்து 2 வாட்டி பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு சில படங்கள் மட்டும் தான் அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டு, போர் தொழில் அந்த மாதிரி நடந்தது இதுக்கு முன்னாடி எனக்கு. எனக்குள்ளே வந்துட்டு இந்த படத்தை அன்னைக்கே சேம் டேவே சொல்றேன், சேம் டேவே செகண்ட் வாட்ச் நான் பண்ண படங்கள் இதெல்லாம். அந்த படங்கள் எல்லாமே வந்து பயங்கர ஹிட் ஆயிருக்கு. நான் வந்து ஒரு படம் நல்லா இருக்குப்பா, இது வந்து ஓடுமா அப்படின்னு வந்து, இல்ல இது வந்து ஓடிடியில் போகுமா, அப்படி ஒரு மிக்ஸ்டு தாட்டா இருக்கும். நம்மளுக்கு பிடிச்சிருக்கும், ஆனா தியேட்டருக்கு அது போகுமா அப்படின்னு ஒரு டவுட்டும் ஒரு கொஸ்டின் வரும். அந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் இருக்கு. எக்ஸ்ட்ரார்னரியா வந்ததுன்னா அந்த படம் வந்துட்டு தியேட்டர்ல வந்து ஓட்டுறது ஸ்டாப்பே பண்ண முடியாது பாரு. இங்க அது ஒண்ணுதான் வந்து மேஜர் ஒரு இதுவே. எல்லா சைட்ல இருந்துமே எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்குமே கனெக்ட் ஆகணும். அந்த மாதிரி படங்கள்லாம் இப்ப தியேட்டர்ல ஓடுது, பெரிய ஸ்டார் படங்கள் இல்லாம. மற்றவங்களுக்கு அந்த பெரிய ப்ரொடக்ஷன்லயோ இல்ல பெரிய ஸ்டார் படங்களோ வந்துட்டு நார்மலாவே வந்து அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைச்சிரும். அது வெளியே வந்து இப்ப தனுஷ் படம் வருது, இட்லி கடையோ தனுஷ் படமா போய் பார்க்கலாம் அப்படின்னு மைண்ட்ல எல்லாருக்குமே ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுது, போய் பாக்குறாங்க. இல்ல வந்து சிவகார்த்திகேயன் படமாவோ அப்படியா, நார்மல் ஆடியன்ஸ் கூட வந்துட்டு ஓகே, அது ஆக்ஷன் படமா அது இதுவா இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. ஒரு பிசிலலாம் வந்து மைண்ட் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. சிவகார்த்திகேயன் படம் வந்திருக்கு போலாமா அப்படின்ற மாதிரி தான் மைண்ட். இப்ப நான் போன வாரம் வேலூர் போயிருந்தேன். எங்க அப்பா, நான் ஒரு 3 மாசம் கழிச்சு ஊருக்கு போகும்போது எங்க அப்பா தான் கேட்டாரு, எத்தனையோ படம் ஓடுது, பாம்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது, எல்லாம் வந்தது. எங்க அப்பா வந்து பாம் ரிலீஸ் ஆயிருக்கு போலாமா அப்படிலாம் எதுவும் கேட்கல. எங்க அப்பா வந்து படத்துக்கு போலாமாப்பா அப்படின்னு வீட்டுல சும்மா வந்து கேட்கும்போது, என்ன படம் அப்படின்னா, இது சிவகார்த்திகேயன் படம் ஓடினு இருக்குதான், அது போய் பார்க்கலாம் அப்படிதான் சொல்றாரு. அவர் படம் பேர் கூட அவர் சொல்ல தெரியல, இப்படிதான் சொன்னாரு. இந்த பெரிய ஸ்டாருக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அவங்க படங்கள் வந்துட்டு அதாவது நல்ல ரீச் எடுத்த ஸ்டார். இதையும் ஒரு வார்த்தைகள் நான் கிளியரா சொல்லிக்கிறேன். நல்ல வந்து ஒரு இது இருக்கிற அவங்க பேர்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைச்சிரும். சின்ன ஸ்டாருங்களுக்கு இல்ல வந்து ஒரு சின்ன படங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராடினரி ரிவ்யூஸ் வந்தா மட்டும் தான் இப்ப தியேட்டர்ல ஓடுது. இல்லைன்னா அது ஓடிடியில தான் அப்ரிஷியேட் பண்றாங்க, ஓடிடியில தான் கொண்டாடுறாங்க. அது சரண்டருக்கு நடந்தது, அது 11க்கு நடந்தது, அது அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம அது எதுவுமே பண்ணவே முடியாது. பட் ஆனா 11க்கும் ஓவர்வெல்மிங்கா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய ஆடியன்ஸ் போன மாதிரி தான் எனக்கு தோணுது. அதாவது லேட்டா போனாங்க பாரு நீ. அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு 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 ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் 2 வீக்ல போறது வேற, ஒரு 3 வாரம் கழிச்சு அந்த படம் தியேட்டர்ல ரீட்டைன் ஆகும். ஆனா ஸ்டார்டிங் 2 வாரத்துல அதுக்கு இருக்கிற ஸ்கிரீன் அளவுக்கு இருக்காது. ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் வந்துட்டே இருக்கு. இப்போ படமே இல்லாத வீக்கே இல்ல, அந்த படங்களுக்கு ஸ்கிரீன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 11 வந்து ஏதோ ஒரு ஷோ ஓடும், ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு ஊர்ல ஒரு ஷோ இல்ல 2 ஷோ அப்படிதான் ஓடும். அது ஸ்டார்டிங்ல அதுக்கு நிறைய ஓரளவுக்கு லிமிடெட் ஷோஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்பயே அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த படத்துக்கு வந்துட்டு அது ரீச் ஆச்சு அப்படின்னா அந்த படங்கள் தியேட்டர்ல பயங்கரமா பிக்கப் ஆகும். அப்படி இல்லைன்னா அது கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு ஓடிடியில் தான் அதுக்கு ப்ராஃபிட்டே வரும். 11லாம் ரெவென்யூ ஷேரிங்ல நல்ல ப்ராஃபிட் அந்த படத்துக்கு. நல்லாவே அது அவங்க போட்ட காசை வந்து அவங்க நல்லா எடுத்துட்டாங்க. அந்த படத்துக்கு வந்து அவங்க ப்ராஃபிட்டே பார்த்துட்டாங்க. தியேட்டர்ல தான் அது பெருசா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு இது வரல. பட் ஆனா அது ஓடிடியில் வந்தபோது அது அதுக்கான இது கிடைச்சது. பட் ஆனா இப்ப நிறைய சின்ன படங்களே ஓடிடில சோல்ட் ஆகுறதே கஷ்டமா இருக்குது. அதுவும் ஒரு ஃபேக்டர் தான். யாருமே சோல் ஆகாது, அதாவது சேல் ஆகாது பாரு. நீ ஓடிடில அமேசான் பிரைம் வந்துட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறான். என்னன்னா, உன் படத்தை நான் வாங்குறேன், ரெவென்யூ ஷேரிங் தான். அந்த படம் வந்துட்டு எவ்வளவு பேர் பாக்குறாங்களோ அவளுக்கு அதுக்கு யூடியூப் மாதிரி வச்சுக்கேன், ஷேரிங் தான். அவங்களுக்கு வந்து அது ரெவென்யூக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஷேரிங்ல வருது. அந்த மாதிரி வந்து ஓடிடில வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுட்டாங்க. நீ வந்து இல்ல அது பயங்கரமா இருக்கு அந்த படம், தியேட்டர்ல வந்துட்டு அவங்க ஓடிடியே சேல் ஆகாம வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருந்ததுன்னா, அந்த படத்தை வந்து இப்ப கருடன்லாம் அப்படிதான் பண்ணாங்க. அந்த படத்தை வந்து ஓடிடியில் வந்து அவங்க அதிக பிரைஸ்க்கு, நீங்க எதுக்கு ரெவென்யூ ஷேரிங், நாங்களே இவ்வளவு பிரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அவங்களே வாண்டடா வருவாங்க. அந்த மாதிரி படங்களும் இருக்கு. ஓகே ஓகேண்ணா. பட் அது
ஓடிடில அப்ரிஷியேட் ஆகுது ஓகே. பட் தியேட்டரிக்கலா ஏதாவது இதாகணும். அது டீம் தான் ஏதாவது பண்ணணும். ஏன்னா அமைதியாயிடுச்சு. பிளாக் ரேபிட்னு புதுசா ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். தமிழ்ல இருக்குங்க. ஒரு 7.5 மணி நேரம். ரொம்ப வெட்டியா இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுவேன். இல்ல. அந்த சீரிஸ் வரதுக்கு முன்னாடி நானும் பார்த்துருந்தேன். அந்த போஸ்டர் பார்த்துருந்தேன். பட் ஆனா ரிவ்யூஸ் அதுக்கு பெருசா சரியில்ல. ஸோ அதனால வந்துட்டு அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் வேலை பார்த்துக்கிட்டே பார்த்ததால எனக்கு பெருசா கடுப்பாகல. ஆனா கடைசி ஒரு மணி நேரம் நல்லா இருந்துச்சு. 6.5 மணி நேரம் ஊற போட்டு அடிச்சாங்க. கடைசி 1 மணி நேரம் நல்லா இருந்துச்சு. சூப்பர் நைஸ். இந்த வாரம் 2 இங்கிலீஷ் இந்த வாரம் வந்த படங்கள் எதனா தியேட்டர்ல எப்படி போகுது பாரு, நீ அனலைசிஸ் பண்ண வரையும். இந்த வாரம் வந்தது இல்லையாண்ணா? போன வாரம் போன வாரம் என்னென்ன படங்கள் வந்துச்சு? சக்தி திருமகனே. அந்த 2 படம் மட்டும்தான் ஓரளவு நல்லா போயிட்டு இருக்கு. சக்தி திருமகனும் கிஸும். நல்லா போன மாதிரி எங்களுக்கு. நான் புக்கிங் ஸ்டேட்டஸ்ல பெருசா பார்க்கல. இன்னைக்கு மேபி வீக்கெண்ட்ல போயிருக்கலாம். இல்ல நான் 2-3 நான் வந்துட்டு இப்போ செக் பண்றது எப்படின்னா, இந்த ஈரோடு, சேலம், நமக்கு இந்த 3 ஏரியாஸ் மட்டும்தான் நான் மேஜரா வந்துட்டு பார்ப்பேன். ரொம்ப வெட்டியா இருக்க டைம்ல இந்த ஷோ டைம் ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த டைம்ல ஷோ ஸ்டார்ட் ஆனாலும் புக் மை ஷோல அப்படிதான் இருக்கும். நான் அந்த டைம்ல போய் பார்க்கும்போது ஓரளவு நல்ல ஆக்குபென்சி இருக்கு டீசெண்டா. அது 40% அந்த மாதிரி இந்த 2 படத்துக்குமே. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த 2 படம் நல்லா போகுது. இந்த வீக்குக்கு அவ்வளவுதான். இந்த வீக் இட்லி கடை வரைக்குமே இந்த படம் 2 படம் ஓரளவு நல்லா போகும்னு தோணுது. ஏன்னா இப்போ ஓஜி, காந்தாரா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது தமிழ் டப்பு வரும் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா அது எத்தனை பேர் அதுக்கான ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல. இதை இப்போ காந்தாரா ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தவங்க தான் வந்துட்டு வருவாங்க. இல்லைன்னா ரொம்ப இதா இருக்கிறவங்க பார்த்துட்டு புதுசா இருக்குன்னு சொல்லி வருவாங்க. ஓஜி இங்க பெருசா இதாகுமான்னு எனக்கு தெரியல. அது இல்லாம ஓஜி தமிழ்ல தான் ரிலீஸ் ஆகல. தெலுங்குல மட்டும் தான். தமிழ் இந்தியா ரெடி ஆகல. இல்லையே, தமிழ் இருக்கு. இல்ல ப்ரோ, நான் ரெடி ஆகலையா? புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க தமிழ். நான் இன்னைக்கு பார்த்தேன். தெரியல, ஆனா நேற்று அதான் சொல்லிட்டு வந்தாங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு இது சேலம்ல சும்மா இருக்கிறப்போ நான் செக் பண்ணேன் மத்தியானம். அப்ப அந்த லாங்குவேஜ் காமிச்சிச்சு தமிழ், தெலுங்குன்னு சொல்லிட்டு. தமிழுக்கு காலையில 11:15 ஷோவே கொடுத்துருக்காங்க இங்க. சுகுமார் ப்ரோ, உங்களுக்கே ஃப்ரெண்ட்ஸ் ஓஜஸ் கம்பீரா. சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? என்ன கேட்டாரு? ஓஜி ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறாரு மாவீரன். அவனும் பார்க்கவே இல்லை ஓஜி ட்ரெய்லர். சரி, காந்தாரா ட்ரெய்லர் பாத்தீங்களா? அது பார்த்தேன். அது மார்னிங், அது இல்ல மதியமே பார்த்தேன். பந்துமே டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்றீங்கல்ல, அது வந்து எக்ஸ்ட்ராடினரி ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு அதெல்லாம் சின்ன படம். ஆனா அவ்வளவு பெரிய சக்சஸ் ஆனது காரணம் வந்து ரிவ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி நல்லா பாசிட்டிவ், ஃபுல் பாசிட்டிவ் வந்துன்னு சொல்றேன். ஆனா ரிலீஸ் டேட்டுமே வந்து எனக்கு மேஜரா அது வந்து ஒரு பிளஸ்ஸா தெரியுது அது 2 படத்துக்குமே. ஏன்னா லப்பர் பந்து வந்து ஃபுல் கமர்ஷியல் படம், சரிங்களா? அந்த வருஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் வந்ததே இல்லை. அதுவும் இல்லாம செப்டம்பர் மாசம் வந்த படம் நினைக்கிறேன். அந்த அந்த மூவி வந்து அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் காலேஜஸ் அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையான டைம்ல வந்து அந்த மாதிரி மூவி வந்து மக்களை ரொம்ப ஈர்த்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தேட்டர் ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் 2 படத்துக்குமே. அதே மாதிரி ஈவன் டூரிஸ்ட் ஃபேமிலியும் அப்படிதான் மே மாசம் வந்தது, சரிங்களா? ஸோ அந்த டைம்ல வந்து காலேஜ் ஸ்கூல் எல்லாமே லீவு. ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு இடம் இல்லாம ஒரு நல்ல மூவி வந்திருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி கூட இருக்கும்ல. ரிலீஸ் டேட் மேஜரா வந்தப்ப என்னென்ன மூவி கூட ஸ்பேரிங்ல இருந்துச்சு தெரியுமா ப்ரோ? இல்ல செப்டம்பர்ல லீவ் வருமா? இல்ல ப்ரோ, செப்டம்பர் வந்து லப்பர் பந்து வந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த 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 மாசத்துல அந்த இயர்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா தான் இருந்தது. அதாவது எனக்கு அப்புறமே இல்ல இப்படி எடுத்துக்கங்க. அதாவது லப்பர் பந்து எந்த வருஷம் வந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க.
லாஸ்ட் இயர் ப்ரோ. ஏங்க போன வருஷம் 2 நாளைக்கு இல்ல இல்ல முன்னாடிங்க, நான் அதான் செப்டம்பர் கேக்குறேன். 20ங்க. 2024 கரெக்டா? ஆமா ப்ரோ. அந்த இயரே டல் இருந்தாரு. செப்டம்பர்னா 2 மாசத்துக்கு முன்னாடி மகாராஜான்னு ஒரு படம் பயங்கரமான பிளாக் பஸ்டர். செப்டம்பர் 5ஆம் தேதி தானே அதுவும் கோட்டு வந்துச்சு. இல்ல நான் அதான் சொல்றேன், ஸ்கூல் முடிஞ்சு அதான் சாரி ஸ்கூல் லீவ் எல்லாம் முடிஞ்சு காலேஜ் லீவ் எல்லாம் முடிஞ்சு ஆரம்பிச்ச டைம்ல ரிலீஸ் பண்ணாங்க மகாராஜா. அது ரிலீஸ் பண்ணும்போது சொன்னாங்க இது ரிலீஸ் டேட் கரெக்டான டேட் மாதிரி தெரியலையே அப்படின்னு. ஆனா அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. அது டேட்டுன்றதுலாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அந்த படம் வந்து ரீச் ஆயிடுச்சுன்னா இல்ல டேட்ன்றதுலாம் ஒரு அதுதான் விஷயமே இப்ப கிடையாது. என்னன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி கூட ரெட்ரோங்கிற ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆச்சு, ஓகேவா? அதே மாதிரி இவர் சொல்ற ட்ரை பீரியடும் கிடையாது. போன வருஷம் வந்து ஆகஸ்ட் மாசம் பேக் டு பேக் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. எப்படின்னா வந்து நீங்க வந்து இவர் சொன்னீங்கல்ல, மகாராஜா, கருடன், ராயன், இப்படி ஓடிக்கிட்டே பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி 2, தங்கல் ஆணை இதெல்லாம் வந்து அது ஆகஸ்ட் 15க்கு வந்துச்சு. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 பெரிய படம், இந்த வருஷத்தோட மிகப்பெரிய படம் கோட் ரிலீஸ் ஆச்சு. ஆக மொத்தம் 2 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகி 20ஆம் தேதி 4 படமும் 5 படமும் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாமே சென்னையில பார்த்தோம். எல்லாமே லப்பர் பந்து, மெய்யழகன், கோழிப்பண்ணை செல்லத்துறை, கடைசி தேவரா. உலக போர், நந்தன், மெய்யழகன் இல்லைங்க, அது செப்டம்பர் கடைசியிலங்க, அது செப்டம்பர் 27. இது என்ன அந்த வாரம் ரிலீஸ் ஆனது கோழிப்பண்ணை செல்லத்துறை, லப்பர் பந்து, நந்தன், அப்புறம் இன்னொரு படம் அதை கடைசி உலக போற ஹிப்பா பாதி படம் இதெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்த வாரம் தான் மெய்யழகனும் ஒரு தேவரா ரிலீஸ் ஆச்சு. இப்படி பேக் டு பேக் படங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த படம் வந்து அந்த பாட்டு, படம் ஃபுல் கமர்ஷியலு, 2 ஹீரோக்கு பேலன்ஸ் பண்ண விதம், ஈகோ, கிரிக்கெட்டு, அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல சேர்ந்து எல்லாமே கலந்து ஒரு படமா நல்ல படமா அமைஞ்சனாலதான் அது ஒண்ணுச்சு. இவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் அதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து சம்மர் ரிலீஸா இருந்தாலும் கூட ரெட்ரோங்கிற ஒரு பெரிய படம் ரிலீஸ், அதையும் தாக்கு பிடிச்சி கண்டென்ட் நல்லா இருக்கான ஓடுது. நீங்க வந்து ஜஸ்ட் ரிலீஸ் டேட் அமைஞ்சிட்டா மட்டுமே நல்ல நல்ல ரிலீஸ் டேட் பயங்கரமான ரிலீஸ் டேட், பொங்கல் தீபாவளியே கிடைச்சி சில மொக்க படங்கள் மட்டும் ரிலீஸ் ஆகி ஓடாமே போயிருக்குல்ல. பொங்கல் தீபாவளியாவே இருந்தாலும் நல்ல படமும் வரணும்னு, சும்மா ரொம்ப சுமாரான படங்கள் வந்தாலும் ஓடாதுல்ல. ஓகே. ப்ரோ ஒரு டவுட்டு, அப்புறம் இன்னொரு டவுட், இந்த த்ரீஜித் அப்படின்னு ஒரு ஸ்பீக்கர் வராரு, எனக்கு தெரிஞ்சு 1 மாசமா டெய்லி ஸ்பீக்கர் வராது. இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்லையே, எதுக்கு வராரு ஸ்பீக்கர்னு தெரியலையே. ஒரு தடவை கூட எதுவுமே பேசுனது இல்லையா அவரு, ஹலோ கூட சொன்னது இல்லையே அவரு. ஒரே ஒரு தடவை ஏதோ பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். தெரியல, நான் அந்த ஒரு தடவை கூட கேட்டது இல்லை. எனக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. நானும் ஸ்பீக்கர் வராரு ஆசையா வராருன்னு அக்செப்ட் பண்ணிடுறேன். ஆனா அதுக்கப்புறமா வந்து கீழே போறாரு, திரும்பி வந்து ரிக்வஸ்ட் கொடுப்பாரு, மேல வருவாரு, ஒரு நாளைக்கு ஒரு 4 ஒரு 5 வாட்டி கொடுக்குறாரு, அந்த மாதிரி வந்து போறாரு. ஆனா எதுவும் பேசுனது இல்ல. பிரகாஷ் பாய் நீங்க நோட் பண்ணி பேசுங்க. ஸ்ரீஜித் ப்ரோ நீங்க வாங்க பேசுங்க, ஜாலியா பேசலாம். ஆல்ரெடி போயிட்டாரு ப்ரோ. இல்ல எனக்கு டிஎம்லாம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம், என்கிட்ட ஸ்பேஸ் இருக்கா, ஸ்பேஸ் போடலன்னா நான் மெசேஜ் பண்ணிடுறாரு, ப்ரோ ஸ்பேஸ் இருக்கான்னு சொல்லிட்டு, நீ ஸ்பேஸ் இல்லையா அப்படின்லாம் கேட்பாரு. நானும் ரிப்ளை பண்ண சில டைம். ஆனா ஸ்பீக்கர் யாராவது பேச மாட்டேங்கிறாரு, அதுதான் வருத்தமா இருக்கு. ஹலோ கேக்குதாங்க? கேக்குது ப்ரோ. ப்ரோ நீ இப்போ ரிலீஸ் டேட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்துட்டு நிறைய சின்ன படங்கள் நல்ல படங்கள்லாம் வருது ப்ரோ. அதை கூட யாருமே பார்த்து நம்ம யாருமே இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு சினிமா இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க, நீங்க வந்துட்டு நிறைய படங்கள் பாக்குறீங்க. பட் ஆனா வந்துட்டு நாங்கெல்லாம் ரேண்டமா ஓடிடில படம் பார்க்கும் போது தமிழ் படங்கள் இது நல்லா இருக்கே, இந்த படம் ஏன் ஃபிளாப் ஆச்சு அப்படின்னு தோணுது. இப்போ சரண்டர்னு ஒரு படம் யாருன்னா பாத்தீங்களா? சரண்டர்னு ஒரு படம் வந்தது, பார்த்துட்டு படம் வந்த அன்னைக்கே ரிலீஸ் டேட்லாம் ரிவ்யூ எல்லாம் போட்டிருப்போமே. ஆமா ப்ரோ. பட் ஆனா நீங்க போட்டீங்க, பட் நிறைய பேர் போட மாட்டாங்க. நீங்க வந்துட்டு நிறைய பேர் போட்டா அதுக்கு 2 விஷயம் இருக்குங்க. அதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து சூப்பரா இருக்கணும், அப்படி ஒரு கேட்டகரி. நல்லா இருக்குங்கிறது ஒரு கேட்டகரி. நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, சூப்பரா இருக்குங்கிற மாதிரி தான். அப்பதான் வந்து எக்ஸ்ட்ரீமா எல்லாரும் ரிவ்யூ போடுவாங்க, எக்ஸ்ட்ரீமா எல்லாருமே பார்ப்பாங்க, எல்லாரும் போய் கொண்டாடுவாங்க. நீங்க நல்லா இருக்குங்கிறத மட்டும் பார்க்க மாட்டாங்க. இப்ப மனநிலை மாறிச்சு. முன்னாடி ஏதாவது 2010 வரைக்கும் இல்ல, 2010 வரைக்கும் சொல்றேனே, 2010 வரைக்கும் படம் மோசமா இருக்கு அப்படின்னா தேட்டருக்கு போக மாட்டாங்க. சுமாரா இருக்கு அப்படின்னா சரி பார்க்கலாம்பா அப்படின்னு ஒரு பாதி பேர் பார்ப்பாங்க. நல்லா இருக்கு அப்படின்னாலே நிறைய பேர் பார்த்துருவாங்க. சூப்பரா இருக்குன்னா அப்புறமேட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இட்லாம். ஆனா அது நல்லா இருக்குனாலே நிறைய பேர் தேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. நல்லா இருக்கா ஓடிடில பார்க்கலாம், சுமாரா இருக்கா ஓடிடில பார்க்கலாம் வேணாம்னு யோசிக்கலாம். அதுக்கு கீழே சுமாருக்கு கீழே அப்படின்னாங்கன்னா ஐயோ வேணவே வேணாம். அதாவது சுமார்னு வந்துட்டாலே சில பேர் தேட்டர்ல ஓடிடில கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம சுமார் ப்ரோ எடுத்துங்க,
ரொம்ப சுமார்னு சொல்லிப்பாங்க, ஓடிடியில் பார்க்க மாட்டாங்க. அதை ஏங்க சுமார்னு சொல்லிட்டாங்க, சூப்பர்னு சொல்லலாம் பாரு, சூப்பர்னு சொன்னாதான் ஓடிடிலேயாச்சும் பார்க்கலாம்னு. இது மாதிரி நிறைய பேர் என்னன்னா இப்போ சூப்பர்னு சொல்லணும், சூப்பர்னு சொன்னாதான் வந்து தேட்டருக்கே போகாங்க, இல்லை ஓடிடிலே பார்க்க தயாராக இருக்கிறாங்க. இல்லைன்னா தேட்டரில் பார்க்குற எண்ணிக்கை நம்பிக்கை இது என்னமோ இல்லை, ஓடிடியில் பார்க்குற என்னமோ இப்போ நிறைய பேத்துக்கு இல்லை. ஏன்னா ஆஃப்டர் கோவிட் வந்து மக்கள் எல்லா லாங்குவேஜ்லையும் படம் பார்க்குறாங்க, எல்லா சீரீஸும் பார்க்குறாங்க, எல்லா விதமான இதுவும் பார்க்குறாங்க. என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்கு. இப்போ மொபைலே என்டர்டைன்மெண்ட். இன்ஸ்டா அந்த படம் மொக்க படம் பார்க்கறதுக்கு, சுமார் படம் பார்க்கறதுக்கு ஒரு 10 ரீல் பார்த்துட்டு போயிடலாம். இன்ஸ்டால உட்காந்து போனால் ஒரு 10 ஒரு விதம் விசால் இருந்தாருன்னா அவரை சொல்லலாம், அவர் மாதிரி நிறையா பார்க்கலாம். இல்லை நிறைய இப்போ என்னென்னமோ இன்ஸ்டாவில் நிறைய அக்காங்க இருக்காங்களே, அது என்னமோ பேர்லாம் வச்சிருக்கிறாங்களே, அந்த மாதிரி போட்டு நிறைய பார்த்துட்டு இருப்பேன். மொக்க படம் பார்க்கறதுக்கு அதை பார்த்துட்டு போயிடறான்னு போயிடுறாங்க. இப்போ ஆனா வந்துட்டு நீங்க ஒரு நல்ல படம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு மக்கள் போய் பார்க்கறதுக்கான இப்போ வந்து சரண்டர்ல பெரிய ஸ்டார்லாம் யாரும் கிடையாது. பட் ஆனா அது வந்துட்டு பார்க்கும்போது இவ்வளவு நல்லா எடுத்திருக்காங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம். பயங்கர ட்விஸ்டா இருந்தது, பயங்கரமா போச்சு படம். அந்த மாநகரம் மாதிரி வச்சுக்கோங்களேன், அது லிட்டரல் மாநகரம் மாதிரி. பட் ஆனா அந்த படத்தை யாரும் கொண்டாடுறதே இல்ல. அது இப்ப ஹவுஸ் மேட்ச் அதுவும் இல்ல சரண்டர் நல்ல படம். மாநகரம் அளவுக்கு நீங்க சொல்ற அளவுக்குலாம் அது வந்து அவ்வளோ நல்ல படம் கிடையாது. எல்லாருமே பார்த்தோம், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துருவோம். பார்க்கும்போது எனக்கு அதான் ப்ரோ தோணுச்சு. அதாவது 3 கதை ஓடுது, நான் லிட்டரலி 3 கதை போச்சு அதுல. அதை வந்துட்டு 3 கதையும் வந்துட்டு மேட்ச் ஆகுது ஒரு இடத்துல அப்படின்னும் போது நமக்கு மைண்ட் அங்கதான் போகுது. மாநகரம் மாதிரி ஒரு படம் தான் போகுது, அதனால சொல்றேன் நான். இல்ல அதான் பிரகாஷ் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரியும் சரண்டர் நல்ல படம் தான் வந்து இங்க எல்லார் மத்தியிலும் இருக்குமே தவிர, அது எக்ஸ்ட்ராடினரியா வந்தா மட்டும்தான் தியேட்டருக்கு ஃபுல்லா ஆகும். பிளஸ் நீங்க அந்த படத்தை யார் ப்ரொமோட் பண்ணாங்க, அது ப்ரொமோஷன் பண்ணவங்க எல்லாம் வந்துட்டு கரெக்டா அது வந்து அதுக்கான ரீச், அதுக்கு எத்தனை பேர் சேர்க்கணும்ல ஆடியன்ஸ் கிட்ட. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் சரி, ஒரு ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கும் சரி, ஒரு படத்துக்கு வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க காசு போட்டு படத்தை எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதுல கொஞ்சம் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிடணும்ல ப்ரொமோஷன் பண்றதுக்கு. இப்போ பண்ண மாட்டேன்றாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அதுதான் அது அந்த படத்தோட டீமை தான் நம்ம கேட்கணும். அது நம்மளுக்கு நம்ம நல்ல படம் எடுத்துட்டா மட்டும் போடாதுங்க, 4 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் வேல்யூ. இப்போ வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை நான் லான்ச் பண்றேன், நல்லா இருக்கு, நான் வந்து ஒரு புதுசா ஏதோ ஒரு பைக் லான்ச் பண்றேன் அப்படின்னா அந்த பைக்கை வந்து ப்ரொமோட் பண்றதுக்குன்னு அவங்க அவ்வளவு செலவு பண்ணுவாங்களா? அந்த மாதிரி தான் பெரிய கம்பெனியை நான் சொல்றேன். அதாவது எவ்வளோ வளர்ந்துட்டாங்க, எவ்வளோ பெரிய லெவல் போயிட்டாங்க. இப்ப பஜாஜ்லாம் ரொம்ப பெரிய லெவல், இப்போ மாருதிலாம் ரொம்ப பெரிய லெவல்ல இருக்காங்கன்னா அவங்க புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணா அதுக்குன்னு வந்து ஒரு விளம்பரம் பண்றாங்க. அந்த விளம்பரத்தை வந்துட்டு அவங்க என்னதான் மாருதி பெரிய கம்பெனியா இருந்தாலுமே அது பண்ணிட்டே இருக்காங்க எவ்ரி ப்ராடக்ட். ஸோ அதே மாதிரி தான் ஒரு படத்துக்கும் வந்துட்டு அது சின்ன படமோ பெரிய படமோ அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அவங்களோட வேலை. அது வந்து டிஜிட்டல், அது ஆன்லைன் மீடியாவும் சரி, ஆஃப்லைனாவும் சரி. ஆஃப்லைன்னா ஃபிளெக்ஸ், ஹோர்டிங்ஸ் எல்லா இடத்துலையும் வைக்கிறது, இல்லை போஸ்டர்ஸ், இதெல்லாம் வந்து பண்ணணும். ஆன்லைனா டிவியில வர ஆடோ, இல்லை வந்து ட்விட்டர்ல போடுற அந்த ட்வீட்ஸோ, இல்லை வந்து இன்ஸ்டாகிராம்ல போடுற அந்த ஸ்டோரிஸோ, இல்லை வந்து இது போஸ்டோ, யூடியூப்ல வந்துட்டு போடுற ஆடோ, கொடுக்குற அந்த ஆடு, அந்த ஒரு இன்டர்வியூஸ், பல விஷயங்கள். இப்போ டிவியில போய் ஒரு ரியாலிட்டி ஷோல போய் ஒரு பண்றது, அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ற ப்ரொமோஷன் வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. சரண்டருக்கு அந்த மாதிரி நடந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு விஷயமே படம் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது. அந்த ஓடிடின்னு ஒருத்தர் போடுவாரு படம் லிஸ்ட் எல்லாம் வந்தது அப்படின்னு. அப்பதான் எனக்கே தெரிஞ்சது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு தியேட்டர்ல, மக்கள் நல்லா இருக்குன்னாங்க. அப்ப நம்ம அந்த படத்தோட டீம் மேலே வந்துட்டு இது வச்சிருக்காங்களா? இப்போ அது அவங்களும் பண்ணணும். ஏன்னா இப்போ நல்ல படங்கள் வர்றதே ரேர் மாதிரி தோணுது. அப்படின்னும் போது நல்ல படங்கள்லாம் இப்படி மிஸ் ஆகுறதே கஷ்டமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன். அதான் ப்ரோ, நம்ம கஷ்டப்பட்டா மட்டும் போதாதுல்ல. இப்போ அந்த படத்தோட டீம் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. இப்போ அந்த படத்துக்கோட டீமுக்கு தெரியும் நம்ம நல்ல ப்ராடக்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு, நல்ல படம் எடுத்திருக்கோன்னு. அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து அவங்க முயற்சி வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, எடுத்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லலை, எடுத்திருப்பாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கணும். ஓகே, நல்ல ரிவ்யூஸ் வருது, இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வந்துட்டு எஃபர்ட் போட்டு இது வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கலாம் அப்படின்னு பண்ணுவாங்கல்ல. இதெல்லாம் பிரஸ் ஷோலாம் போட மாட்டாங்களா ப்ரோ? பிரஸ் ஷோ படம் ரிலீஸுக்கு முன்னாடி அதெல்லாம் போடுவாங்களே, அதெல்லாம் போட்டாங்களா அந்த படத்துக்கு? போட்டாங்க. அப்போ அது மீறியும் அப்பனா வரலன்னா அப்போ அதாவது பிரஸ் ஷோவும் போடுவாங்க ப்ரோ. இப்போ பிரஸ் வந்து பேசுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, பேசுறாங்க. அந்த பேசுறத வெளியே கொண்டு போய் சேர்க்கணும்ல. அது வந்து இப்ப பேசுறது வந்து இப்போ நான் வந்துட்டு இப்ப நம்ம பிரஸ் எல்லாம் நல்லா பாசிட்டிவா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணி படத்தோட டீம் தான் வந்துட்டு ஆன்லைன்ல சர்க்குலேட் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு பேசுறது அங்கே நின்றுட கூடாதுல்ல. எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரொமோஷன் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. அது மேபி அந்த நியூ டீம்ன்றனால அவங்களுக்கு தெரியாம வந்திருக்கலாம், இல்ல பல விஷயங்கள் வந்துட்டு அதுல வந்து இன்வால்வ் ஆகுது. இதுல ஒன் ஆஃப் த ஃபேக்டர் வந்துட்டு ப்ரொமோஷன் வந்துட்டு அந்த படத்துக்கு வந்துட்டு சரியா பண்ணல. குறிப்பா ஆன்லைன்ல யாருமே சரியா பண்ணல.
டிஜிட்டல் மீடியா வந்துட்டு அந்த படத்துக்கு வந்துட்டு இப்போ நீங்க வந்து முக்கால்வாசி எல்லாரும் வந்துட்டு ஆஃப்லைனோட ஆன்லைன் வந்து அதிகமாயிடுச்சு பெர்சன்டேஜ். இப்போ நம்ம சோசியல் மீடியால ஒரு மீம் பாக்குறோம், இந்த மாதிரி ஒரு படம் வருதா, இல்ல நம்ம ட்வீட்ஸ் பாக்குறோம், ஓகே இப்படி வருதா அப்படின்னு நம்ம அப்பதான் தெரிஞ்சுக்கிறோம். இல்ல வந்து நம்ம ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் பாக்குறோம், இல்ல யூடியூப்ல வந்து டக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஆட் வருது, இப்படிலாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. இது ஆன்லைன்ன்ற ஒரு மேட்டர் வந்துட்டு இங்க அதிகமா இருக்கு இப்போ அப்படின்னும் போது ஆன்லைன்லயாச்சும் அவங்க நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும். இப்ப அது பண்ணல. அப்படி பண்ணலன்னா அந்த டீம் பண்ணாங்களா இல்ல பண்ணது வந்துட்டு வெளியே தெரியலையா, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அது நிறைய கொஸ்டின். நம்ம உள்ள போனா நிறைய டீப்பா போகணும் அதுக்கு. பட் ஆனா வந்து இப்ப நாங்க இந்த ஃபீல்ட்லயே இருக்கிறனால எங்களுக்கு தெரியும் அந்த படத்துக்கு சரியா பண்ணலன்னு. நம்ம அதுக்கு நம்ம வந்து நம்ம சைட்ல நான் என்னோட பேஜ்ல ரிவ்யூ போட்டிருப்பேன், பிரகாஷ் போட்டிருப்பாரு. எங்களால முடிஞ்சது நாங்க ரிவ்யூ போட முடியும். எங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் அது இவ்வளவு பேர் பாக்குறாங்களா, ஒரு 1000 பேர் 2000 பேர் பாக்குறாங்களா, அது வந்து மூவி பாக்குறதுக்கு தியேட்டர்ல போய் கன்வெர்ட் ஆகி போய் அத்தனை பேர் பார்க்கணும். அது ஒரு 10 பேர் போய் பாக்குறாங்களா, அது அவங்க 10 பேர் இன்னும் 10 பேருக்கு சொல்லணும். அப்போ அந்த புஷ்ன்னு வந்துட்டு நம்ம சைட்ல பண்றது, அப்புறம் ப்ரமோஷன் அந்த பண்ற டீம் இன்னும் அது வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கணும், விடவே கூடாது ஒரு பாயிண்ட்லயுமே. அது அந்த அந்த ஒரு பாயிண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அந்த படத்துக்கு வந்து ப்ரமோஷன் வந்து சரியில்லைன்னு அர்த்தம். ஓகே ஓகே அதுதான் அதுதான் லைக் ரிலீஸ் டேட் எல்லாமே. அது படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு, ரிலீஸ் டேட்டு கூட அது மேபி ஏதாவது பெரிய படத்தோட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது கூட ரீசனா இருக்கலாம். இல்ல ப்ரோ, அந்த படம் கூட பெருசா எந்த படமும் பெரிய படம் வந்தது இல்ல. ஏன்னா அது நான் தியேட்டர்ல தான் போய் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் போய் பார்த்தேன். பெரிய படம் எதுவுமே வரல அந்த டைம்ல. ஓகே ஓகே தெரியல. ஓகே ஃபைன். அதான் அது பார்க்கும்போது தான் தோணுச்சு. இப்போ ஹவுஸ் மேட்ச்னு ஒரு படம், அதுவும் அதுவும் ஓகே. அது மேபி தியேட்டர்ல போய் பார்க்குற லெவலுக்கு வந்துட்டு அது அந்த படத்துல ஈர்ப்பு இல்லைன்னா கூட ஓடிடில ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி தான் சொல்றேன். அட்லீஸ்ட் ஓடிடில வந்தா வச்சு படம் பெருசா போச்சுன்னா அது ஓகே, அந்த டைரக்டருக்கு நல்ல ஒரு இதுவா தான் போகும். தியேட்டருக்கு மக்கள் வரலன்னா கூட ஓடிடில பாராட்டுறாங்க படத்தை அப்படின்னு. வணக்கம் நண்பர்களே. ஹாய் விஷால் ப்ரோ. வணக்கம். எங்க அழகானா? சாரி நான் கொஞ்சம் வேலைண்ணே. சரி பிரகாஷ், நான் சும்மா ப்ரோ 2 பேர்த்திட்டையும் கிரீஜித் ப்ரோ சொல்ல சொன்னாரு. அதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா, சவுண்டு கேட்குமா, சவுண்ட் இருக்குமா அந்த சைடு, ஸ்பீக்கர் இல்லாம லிசனர்ல இருந்தாருன்னா அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆயிருன்றதுனால ஸ்பீக்கர் வந்துட்டு என்ன பரணி ப்ரோ பகல் கொள்ளையா இருக்கு. இல்ல ப்ரோ, அவர் சொல்ல சொன்னாரு, எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அது சொல்லிருக்கேன். தலைவன் வரட்டும், ஒரு நாள் பேசலாம். பேசலாமா? இல்ல அவர் வரட்டும், ஒரு நாள் பேசுவான்றான் அவர்கிட்ட. ஓகே ஓகே ஓகே. அதான் ஒர்க் பண்ணிருக்கேன்னா சவுண்டா இருக்குமா, அதான் சொன்னார். சரி விஷால் ப்ரோ, நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு உங்க ட்ரெய்லர்ஸ்? தலைவா போய் தான் தலைவா இன்னும் பார்க்கல தலைவா. இப்போ வீட்டுக்கு தான் தலைவா போறேன், இன்னொரு 10 நிமிஷத்துல பாத்துருவேன். ரியாக்ஷன் வீடியோ போடுவீங்களா ப்ரோ? ஆமா தலைவா, அது 2த்துக்கும் போடணும். நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க எனக்கு டிஎம்ல வந்து, நிறைய ஆந்திரா ஃபேன்ஸ். ஓடு ஓஜி கண்ணாடி இருக்கா? அண்ணா கண்ணாடி இல்லாம ட்ரெய்லர் ரியாக்ஷன்லாம் கண்ணாடி வேணாம், நான் போறேன் கண்ணாடி இல்லாம போடுறேன்னு. ஏன்பா விஷால் ப்ரோ கடைசி 10 செகண்ட் ரெடியா இருங்க ஓஜி ட்ரெய்லர்ல. அப்படியா? பெரிய ஸ்டார்ஸ் படம்லாம் ஏசான்றதா வாங்கிட்டு இருக்கு, என்ன கதை ஓஜி? டீசர் பார்த்தப்ப கொஞ்சம் லைட்டா சாயல் அடிச்சது. அத விடுங்க விஷால் ப்ரோ, காந்தாரா ட்ரெய்லர்ல அதையும் இன்னும் பார்க்கல, இன்னும் பார்க்கலங்க. 2த்தையும் தாங்க போய் பார்க்கணும். அட போங்க ப்ரோ. சுகம் ப்ரோ அதுதான் கேள்வியா கேட்கலாம். காந்தாரா ட்ரெய்லர்ல நான் விஷாலோட ரியாக்ஷனை பார்க்கணும். இல்ல சுகன் ப்ரோ வந்துட்டு எனக்கு கால் வேற பண்ணியிருந்தாரு, நான் எடுக்கல வேணும்னே தான். சாரி தலைவா, நான் காந்தாரா ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட பேசுறேன், நீங்க ஏதாவது சொல்லிடுவீங்கன்னு பயந்துட்டு தான் எடுக்கல. அவர் ஏன் காந்தாரா ட்ரெய்லர்னு பார்க்கலாம்னு கேட்க தான் கூப்பிட்டுருக்காரு, வேற ஒன்றும் இல்ல. அப்படியா? ஓகே 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 சாரி தலைவா, நம்ம நாளைக்கு பேசுவோம் பார்த்துட்டு. ஐயா ஏதோ புக் மை ஷோல ஏதோ நான் கால் பண்ணது அதுக்கு முன்னாடி ப்ரோ, அதுக்கு கிடையாது, அதுக்கு முன்னாடியே பண்ணேன். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணல, ட்ரெய்லருக்கு அப்புறம் தாங்க பண்ணேன். வேற ஒரு விஷயத்துக்காக நான் பண்ணேன், மத்தியானம் ஈவினிங் டைம் அந்த மாதிரி பண்ணேன். ஓகே ஓகே நான் உங்களுக்கு வரேன், சாரி நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். ஐயா ஏதோ புக் மை ஷோல ஓஜி புக்கிங்க்கு ஏதோ சிம்பிள்லாம் போட்டிருக்காங்களா, அதெல்லாம் என்ன புதுசா இருக்கு? ஆமா டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல வந்து புக் பண்றப்போ அந்த சீட் ஐகான் வருதாமே, செலக்ட் பண்ற இடத்துல பண்ணோம்னா ஓஜின்னு ஒன்று வரும், இல்லைன்னா பவன் கல்யாண் போட்டோ ஒன்று குட்டி உண்டா வரும். ஓகே பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளா எனக்கு ஒரு சீரீஸ் பசங்க சொல்லிட்டே இருந்தாங்க பாருன்னு, வீக் ஹீரோ அப்படின்னு நெட்ஃபிளிக்ஸ்ல கொரியன் சீரீஸ். என்ன சீரீஸ்? வீக் ஹீரோ அப்படின்னு. வீக் ஹீரோ நல்லா இருக்கும் பாருங்க. நேத்தி தாங்க ஆரம்பிச்சேன், ஒரு ஸ்ட்ரெச்ல 3 எபிசோடு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கே, செம்ம ஆக்ஷனா இருக்கு. தமிழ் டப்பிங் இருந்தா சுகுமாரன் எனக்கு சொல்லியிருக்கலாம், தமிழ் டப்பிங் இல்ல, ஆனா சூப்பர் ஆக்ஷன் ப்ரோ.
நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. பார்த்து முடிக்கணும். 2 சீசன் இருக்கு. பிரகாஷ் என்ன டீமன் ஸ்லேயர் வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கீங்களாண்ணே? எப்படி போய்கிட்டு இருக்கு? அவர் டீமன் ஸ்லேயரா சூப்பரா மாற போயிட்டு இருக்கு. போறாரு இன்னும் கொஞ்ச நாள்ல. மாற போறேன். டாக்ஸியா? நான் ஜெனிட்ஸுவா மாற போறேன். ஜெனிட்சுவா? நான் ஜெனிட்ஸுவா மாற போறேன். ஜெனிட்சு. அந்த கேரக்டர் எனக்கு ஓகே ஜெனிட்ஸுவா மாற போறேன். ஓகே. அந்த கேரக்டர் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அதான் ஆல்மோஸ்ட் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது வேற விஷயம். ஆனா அதுல செகண்ட் பார்ட்ல வர ஜெனிட்ஸ் மாதிரி மாறணும்னு ஆசை. ஓகே. பிரகாஷ் என்ன? அதாவது ஒரு பாதி ஜெனிட்ஸுவா இருக்கேன், இன்னொரு பாதியா மாறணும். எதுனா ரொமான்ஸ் சைடா? ஏற்கனவே இருக்கிறது பயந்து ஐயோ அம்மாப்பா கத்துறது, ஐயோ அம்மம்மாவா? அந்த பீதியிலேயே வாழ்றது. ஆமா, பீதியிலேயே வாழ்றதுன்னு. அண்ணா அந்த ஹீரோயின் யார் ஹீரோயின் சொல்லிட்டீங்களா இல்லையா நீங்க? ஏங்க அந்த டாபிக் போயிட்டு வேணாம் அண்ணா விடுங்க. அது பேரு டாபிக் வேணாம். சரி ஓகே. டாபிக் வேணாம் விடுங்க. எனக்கு டிஎம்ஆவது பண்ணுங்க. சரி அதை வேணா பண்ணுவோம் விடுங்க. அதை வேணா பண்ணுவோம். அந்த டாபிக்ல போக வேணாம். அடுத்தது வேற என்ன கேட்கணும்? அடுத்து வேற ஜெனிட்ஸு டீமன் ஸ்லேயர் பாருங்க, நல்லா இருக்கு. ஜெனிட்ஸு கேரக்டர் எனக்கு நல்லா இருக்கு, பாருங்க. அண்ணா தமிழ் அது இன்னொரு கேரக்டர் ஒன்று ஒரிஜினல்ல பாக்குறீங்களா? இல்ல ஜாப்பனீஸ்ல தான் பாக்குறேன். நமக்கு அந்த ஒரிஜினல் ஆடியோல பார்த்தாதான் இந்த இவன் கத்துறதெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு நல்லா இருக்கும், பயங்கரமா இருக்கும். பிரகாஷ் அவன் அதாவது முரட்டு காமெடி இல்லைன்னா அவனுக்கும் மாஸ் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அது செம்மையா இருக்கும். அது நல்லா பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கும். அது ஒரே ஸ்ட்ரெச்ல முடிச்சீங்கன்னா தியேட்டர்ல போய் வரைக்கும் பாத்துறலாம் இந்த பார்ட்டியும் நீங்க. அதுதான் இந்த நாளைக்கு ஆரம்பிச்சு ஒரு 3 நாள்ல மொத்தமா முடிச்சு விடலாம். 3 நாள் 4 நாள்ல முடிச்சிடலாம். பிரகாஷ்னா இப்போ சொல்லுங்க என்னாச்சு? இல்ல திருஷ்யம் 3 வந்து எடுக்கறாங்க. தி எண்டாமே அது. ஆமா, நீங்க அதுதான் ஆமா ஃபைனல் பார்ட். பட் ஆனா இப்ப அவர் ரீசெண்டா டைரக்ட் பண்ண ஃபிலிம் சரியா போகல. மிராஜா? ஆமா, அவர் ஜீத்து ஜோசப் அப்படிலாம் கணக்கே கிடையாது. ஒரு அட்டர் ஃபெயிலியர் கொடுத்துட்டுலாம் அடுத்த படம் இதே எடுத்து திருஷ்யம் 2க்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 2-3 ஃபிளாப் இருந்துச்சுல்ல அவருக்கு. ஆமா, இந்த பிராண்ட் வேல்யூ அவர் அதுக்கு இது கணக்கு கிடையாது. இது வந்து இப்ப உங்களுக்கு ஒரு இந்த மோகன்லால் ஜீத்து ஜோசப்ங்கிறது ஒரு பிராண்ட். அந்த 2 பேர் காம்பினேஷன்ங்கிறது ஒரு முரட்டு காம்பினேஷன். எனக்கு வந்து இது வந்து இன்னும் பக்காவா எடுத்திருப்பாரு தான் தோணுது எனக்கு. இன்னும் அதாவது திருஷ்யம் 2 எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருஷ்யம் 1 எந்த அளவுக்கு பிடிக்குமோ, ஏன்னா ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப கொஞ்சம் பிலோ அவரேஜ் இருந்துச்சு திருஷ்யம் 2, ஓகேவா. ஆனா அப்படியே போக 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 அவங்க முடிச்சு போடுற விஷயம் இருக்குல்ல, சூப்பரா பண்ணிருந்தாங்க. பயங்கரமா பண்ணிருந்தாங்க. அது கடைசி அரை மணி நேரங்கிறது படத்துல வந்து பீக் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமா இருக்கும். சரியான ஏன்னா ஒரு விஷயத்த படத்துல வந்து போற பக்கம் எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் முரட்டு காண்டானது என்னன்னா, இவன் குடிகாரனா மாதிரி காமிச்சது பார்ட் 2ல. ஏன்னா அவர் எப்பேற்பட்ட கேரக்டர், ஒரு ஃபேமிலி மேனு, அந்த ஃபேமிலி மேனை போய் பொழுதுனைக்கு சரக்கு சாப்பிட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்ல எடுத்து. ஆனா அது மேட்ச் பண்ண விதம் இருக்குல்ல, எப்படி ஒருத்தன்ட்ட பழக முடியும் இன்னைக்கு காலகட்டத்துல 3 விஷயம் தான் பழக முடியும். அந்த 3 விஷயத்துல ஒரு விஷயத்தை கரெக்டா மேட்ச் பண்ணிருப்பேன். லாஸ்ட் அந்த அது சொல்ல வேணாம். அது ஒண்ணு விஷாலோட அம்சம், இன்னொன்னு வந்து சொல்ல முடியாத அம்சம், தடை செய்யப்பட்ட அம்சம். அதான் சொல்றேன். ஒரு அம்சம் வந்து படத்துல காமிச்சாங்க, 2வது அம்சம் விஷால் அம்சம், 3வது அம்சம் வந்து தடை செய்யப்பட்ட அம்சம். அந்த 3வது அம்சம் போக வேணாம். இந்த 2 ஓகேவா. இந்த 2 அம்சத்துல ஒரு அம்சத்தை படத்தை காமிச்சோம். சூப்பர் பர்ஃபெக்ட். அதுதான். ஏன்னா அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ரைட்டரை வச்சு ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. ரைட்டரை வச்சும் அப்புறமேட்டு வந்து இந்த அட்வொகேட் ஒருத்தவங்க பண்ணிருப்பாங்க லேடி, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். நான் அதனால பார்ட் 3 வந்து எப்படியாவது முடிச்சிருக்கேன் சாமி. ஏன்னா நிறைய மீம் வந்துருச்சு இந்த படத்துல. இந்த படத்தை வச்சு மீம் டெம்ப்ளேட் நிறைய கிரியேட் ஆயிடுச்சு. ஜெயிலுக்கு போயிருந்தா கூட ரிலீஸ் ஆயிருப்பானப்பா, எவனோ கொண்டு போய் திரும்ப படம் எடுக்கிறேன்னு இழுத்துக்கிட்டே இருக்கீங்களாப்பா, இத்தனை வருஷமா இழுக்கிறீங்களேன்னு இருக்கு. அந்த பொண்ணு வேற குழந்தையா வந்துச்சு. இன்னைக்கு அந்த பொண்ணு சின்ன பொண்ணே பெரிய பொண்ணு ஆயிடுச்சு, பெரிய பொண்ணு ஆண்டி ஆயிடுச்சு, ஓகேவா. அந்த படத்துல நடிச்ச பொண்ணு இப்ப அதை எப்படி மேட்ச் பண்ண போறாங்க எல்லாமே இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. பெரிய பொண்ணு தமிழ்ல வந்து 2 படம் நடிச்சிச்சு. அது போக ஒரு பி கிரேட் மூவிலே வந்துச்சு நினைக்கிறேன் அந்த பொண்ணு, பெரிய பொண்ணு. இப்ப சின்ன பொண்ணு வந்து பெரிய பொண்ணாவே ஆயிடுச்சு. சின்ன பொண்ணு ஏங்க அத இந்த படம் சொல்லும்ல, சுகுமார் படம் பாப்பார்ல, அந்த மாதிரி பி கிரேட். நீங்க பி கிரேட்டுக்கு போயிடாதீங்க. அந்த மாதிரி படங்க. நீங்க என்ன சுகுமார் படத்தை உங்களுக்கு எப்படி நான் சொல்றது, விஷால் பாக்குற படங்கள் கிடையாது, சுகுமார் ப்ரோ பாக்குற மாதிரி படங்கள். இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி அந்த மாதிரியான படங்களுக்கு எல்லாம் போயிட்டாங்க அவங்க. சொல்லிருங்கண்ணா, முடிஞ்சிரும்ண்ணா. சரி ரைட் ஓகே. உப்மா படங்கள் ஓகே, உப்மா படங்கள்லாம் போயிட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து இருக்கு. இந்த ஹீரோயின் சின்ன பொண்ணு வேற ஹீரோயினே ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் எப்படி மேட்ச் பண்ண போறாங்க அப்படிங்கன்னா பாக்குறதுக்கும், பிளஸ் வந்து ஜீத்துவோட ரைட்டிங், அந்த ரைட்டிங் எப்படி இந்த இதுல எப்படி என்னென்ன மாதிரிலாம் ட்விஸ்ட் வைக்க போறாரு, டீட்டெயிலிங் எப்படி வைக்க போறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு ஆர்வம். திரும்ப வேற எவனாவது ஸ்வை அப்படிங்கிற மாதிரி கொண்டு நிப்பாட்டிட போறான், கடைசியில் சரண்டர் ஆகிட போறாரு. அந்த மாதிரி முடிக்காம, ஏன்னா நிறைய பேர் சொல்றது ஜஸ்ட் அவன் சரண்டர் ஜெயிலுக்கே போயிடுவாரு போல இருக்கு
அப்படிலாம் சொல்லிட்டு அது மேல வச்சிடாம அந்த பில்லியன்ஸ் என்ன இருந்துச்சு அந்த பில்லியன்ஸ் அப்படியே மேட்சப் பண்ணி கொண்டு வந்தாதான் நமக்கு அந்த பில்டப்போட பயங்கரமா முடியும். ஆனா அந்த நல்லா கேரக்டர் இருக்கும் சரண்டர்லாம் பார்ப்போம். ஆச்சுன்னா அது இல்ல இல்ல வேஸ்ட் ஆயிடும்ண்ணே. அந்த அந்த கேரக்டர் கேரக்டர்லாம் சரண்டர் ஆமா ஆகாதுண்ணா, நீங்க வேற. முரட்டு கேரக்டர். இல்ல மீம்ல வருது புரியுது இல்ல, புரியுது. நான் சொல்றது மீம் சொல்றேன், ட்ரெண்டிங் மீம்ஸ்ங்கிறது தானே. பார்ட் 2ல ஒரு டயலாக் ஒன்று வச்சிருப்பாங்க, இவன் தப்பு பண்ணதுக்கெல்லாம் அவன் ஜெயிலுக்கு போறதானே கரெக்ட், மீன்ஸ் இதெல்லாம் லக்ல ஃபேவரா அமையணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பரணி ப்ரோ ஹிந்தி ஆரம்பிக்கிறாங்களா இந்த ப்ரோ ஆமா சைமல்டேனியஸா? அதை சொல்றேன் இருங்க. இல்ல இந்த முறை என்ன பண்ணிட்டாரு விவரமா, ஹிந்தி, கன்னடம், தெலுங்கா எல்லா லாங்குவேஜும் ஸ்கிரிப்டை கொடுத்துட்றாராம். ஒரே டைம்ல வந்து ஷூட்டிங் பண்ணிக்க, இல்லை எப்போ பண்ணிக்கலாம், ஆனால் ஒரே டேட்ல ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஸ்பாயிலர் இல்லாத ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சூப்பர், சரியான மேட்டர். இல்ல நம்ம மட்டும் தானா ஜோக்கர் ஆயிட்டோம். ஆமாங்க, நம்ம ஆளு பண்ணியிருந்தா இன்னும் மஜாவா தான் இல்லைங்க மத்த மூணுலயுமே மத்த மூணுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும், தமிழ்ல அது கொஞ்சம் டிஃபரா இருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணியா தெரியும், ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருப்போம், நம்மளே பேச சொல்லியிருப்போம். அப்படி இல்ல, ஒத்துக்கிறது மட்டும் இல்ல, நீங்க வந்து ஜார்ஜி குட்டியோ இல்ல வந்து அங்க ஹிந்தியில எடுத்த கேரக்டர்ஸோ வந்து அவங்க வந்து ஒரிஜினலாவே அப்பாவிகள், அவங்க அப்பாவி குடும்பத்துக்காக வந்து இதெல்லாம் பண்றாங்க. ஆனா வந்து சுயம்புலிங்கம் கொஞ்சம் பிரில்லியன்ட், சுயம்புலிங்கம் கூடுதலா கொஞ்சம் குடும்பத்துக்குன்னு எல்லாம் பண்ணி, சாரி அவங்களாம் கிரிமினல்ஸ், இவங்க சுயம்புலிங்கம் அப்பாவி. நான் மாத்தி சொல்லிட்டேன், அதை மாத்தி சொல்லிட்டேன். அவங்க வந்து பிரில்லியன்ட் கிரிமினல் ஒரு ஜார்ஜி குட்டி. அந்த பார்ட் 2ல டைலாக்கே வச்சிருப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் டைலாக் ஒன்று வச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல இந்த போலீஸார் அடிச்சிருப்பாருல, அவர் சொல்ற டைலாக் வச்சிருப்பாங்க. அவங்கலாம் கிரிமினல்ஸ், கிரிமினல் மைண்ட் உள்ள ஆட்டு. ஆனா சுயம்புலிங்கம் அப்பாவி, அவன் குடும்பத்துக்காக எடுக்கிற முடிவுகள் தான், பிரில்லியன்டான வேலைகள் தான் பாபநாசம். அது வந்து தொடர முடியாது, சுயம்புலிங்கத்தை தொடர முடியாது. ஜார்ஜி குட்டி தொடர்ந்துகிட்டே போகலாம், ஆனா ஜார்ஜி குட்டி தொடர்றாங்க. ஆனா எனக்கு என்னன்னா ரொம்ப நாள் ஆச்சு பார்ட் 2ஓட கிளைமேக்ஸ்ல அவங்களுக்கு டோட்டலாவே தெரிஞ்சிடும்ல இவர் தான் இது பண்ணாரு. ஆக்சுவலா இவர் அதை இதெல்லாம் அனுப்புவார்ல, கொஞ்சம் எலும்பு போன் பீசஸ் எல்லாம் அனுப்பி விடுவார்ல. இது எப்படி இப்ப அதுல இருந்தே அப்படி கண்டினியூவா ஒண்ணுமே இந்த கேஸ் திருப்பி கண்டினியூ தான் கண்டினியூ பண்ண முடியும் ப்ரோ. சீக்வல்னாலே அதுதான், உங்களுக்கு நடுவுல கொண்டு போய் இது பண்ணுவாங்க அப்படி தெரியல எனக்கு. பட் ஆனா எனக்கு என்னன்னா பார்ட் 2ல வந்து அந்த ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, என்னன்னா ஐயோ டக்குன்னு மறந்து போச்சு, இவ்வளவு நேரம் ஞாபகம் வச்சுங்க, நீங்க எல்லாம் பேசுனதெல்லாம் மறந்து போச்சுங்க. இந்த கேரக்டர் சரண்டர் ஆகாதுன்றதுக்காக வந்து செகண்ட் பார்ட்ல வந்து டைலாக் வச்சிருப்பாங்க, ஒரு டைலாக் டக்குன்னு வரல. ஆனா தலைவா கோர்ட்ல அந்த மேட்டர் சொன்னோனே எல்லாரும் டிசம்பர்ல எதிர்பார்க்கலாமா படத்தை பரணி ப்ரோ? சம்மர் 26 சம்மர் 2026. ஆனா பார்ட் 2ல எல்லாரும் சொன்ன உடனே கோர்ட்டே அவரை திரும்பி பார்க்கும் தெரியுமா? அதெல்லாம் மொரட்டு ஒரு ஆமா பீக் சீன். ஆனா ஒரு ஜூம் இன் போயிருப்பாரு ஜீத்தோ, செம்மையா தெரிச்சிருக்கும் ப்ரோ. ஆமா ஏன் தான் ஓடிடி இல்ல தெலுங்கு வெர்ஷனுமே ஓடிடில தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹிந்தி மட்டும் தான் தியேட்டர், அது பெரிய ஹிட். ஹிந்தி தாங்க மேஜரா வந்து இத வச்சு காசு பார்த்துட்டு இருக்காரு அஜய் தேவ். ஏங்க அவருக்கு ஓடிட்டு இருக்கு நல்லா, பாவம் ஓடட்ட கொடுங்க, வேற எதுவும் ஓட மாட்டேங்குது. இது ஜாலி LLB3 நல்லா ஓடுதான் தலைவா, நல்லா இருக்குன்னாங்க. ஆமா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கான். கலெக்ஷன் எல்லாம் பார்த்தேன், மாவீரன் நல்லா இருக்குன்னாரு. நேத்து கிறிஸ்டோபரும் போய் பார்த்துட்டாரா தலைவர்? ஆமா ஓகே ஓகே. எனக்கு நைட் ஷோ தான் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால நான் போகல. பாப்போம் வந்தோடனே பாப்போம். LLB 1 மனிதன் பார்த்துருக்கேன், 2 பார்த்தது இல்லை. அதான் பார்த்ததான் புரியுமா இல்லை செப்பரேட் கேஸ் ஆகுது மாவீரன்? இது ஸ்டாண்ட் அலோன் தானே, சீக்வலை ஃபாலோ பண்ணி போவாது. இல்ல சீக்வல் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க, 1ல ஒரு ஹீரோ 2ல ஒரு ஹீரோ, ரெண்டு பேரும் சேர்ந்து இதுல வராங்க. ஓ அப்படியா, சூப்பர் சூப்பர். சரி ஓகே ஓகே. சரி வேற ஏதாவது சொல்லணுமா இல்ல முடிச்சிடலாமா? 9:53 நீங்க லேட்டா நீங்க மனிதன் பாத்திருக்கீங்களா உதயநிதி? அது பார்த்தோம். அதான் 1 இல்லாத 1 2 அது. அதான் 1ல வந்து பிளாட்ஃபார்ம்ல ஆக்சிடென்ட் பண்ணிடுவாரு பணக்காரன். 2 பாத்திருக்கீங்களா அக்ஷய்குமார்? இல்ல தலைவா பார்க்கல 2. அது ஒரு கேஸ், ஃபேக் என்கவுண்டர் கேஸ். அது 3ல விவசாய பிரச்சனை. 2 ஹிட் தானே? 2 ஹிட் தான். ஓகே சொல்லுங்க பரணி, முடிச்சிடலாமா? இல்ல பரணி, நீ என்ன பரணி, 5 நிமிஷம் இருக்கு, முடிச்சிடலானே பேசினா என்ன பரணி? யாராவது பேசினாங்கன்னா பேசிட்டு எனக்கு கவலையே இல்லை, நோ இஷ்யூஸ். டைம் ஆயிடுச்சு. நான் பேசுறேன் கிட்டு,
என்ன லேட் இன்னைக்கு? சாரி கொஞ்சம் வேலை ஒர்க். பிரகாஷ்ண்ணா இவர் ஒரு படத்தை பார்த்துட்டு ரொம்ப பண்றாருண்ணா. நீங்க கூட யார பார்த்தாலும் கிட்டுதாண்ணா, ரோட்ல போறவங்க கிட்டு இங்க வாப்பா அப்படின்றது. யார பார்த்தாலும் கிட்டு கிட்டு. அப்புறம் இன்னொன்னு அபூர்வாவா என்னென்னமோ பேர் சொல்றாரு. மோஸ்ட் பவர்ஃபுல் மேன். பிரகாஷ் அண்ணா, உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட். என்ன கதை உங்க கதை, அதை சொல்லுங்க. என்ன வீக்கெண்ட் ஆனா நீங்க காணாம போயிடுறீங்க, ஸ்பேஸுக்கு வர மாட்டீங்கன்னு ஒரு தகவல். என்ன கதை அது? தகவல் இல்லையே, உண்மைதானே அது. அதான் உண்மை. ஏன் அது என்ன ஆச்சு உங்களுக்கு? இல்ல அது வந்து அது ஒரு கதை இருக்கு சொல்றேன். ஆனா அது இல்ல அது இல்ல, அதை தாண்டி ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அதுவும் ஒண்ணு இருக்கு. அது பொறுமையா சொல்லுவோம். ஒரு 2 மாசம் போகட்டும். 2 மாசம். ஆமா 2 மாசம் போகட்டும். எனக்கு தெரிஞ்சு ப்ரோ இவருக்கு தனியா கதை எழுதி ப்ரொடியூசர் அப்ரோச் பண்றாருன்னு நினைக்கிறேன். கதை இல்ல, இதுதான் யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க என்னடா படம் எடுக்கிறீங்க, நான் எடுக்கிறேன் பாடுறா. பிரகாஷ் நான் என்னைக்காவது இப்ப ஏதாவது ஐடியா இருக்குதாண்ணா அந்த மாதிரி ஸ்கிரிப்டும் இருக்கு? இல்ல பாருங்க, சீரியஸா என்னன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியோ அந்த ஐடியாலாம் பயங்கரமா வரும்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒண்ணுமே வரமாட்டுது. பாக்குற படமும் சுமாரா இருக்கு. நம்மகிட்டே ஒரு சின்ன ஸ்பார்க்கு கூட வரமாட்டுது. கொஞ்சம் கூட இல்லைன்னு வச்சுக்கங்களேன். ஏதோ இப்ப அடுத்தவங்களுக்கு கதை எழுதுறாங்களோ அதை குறை நேரம் வர கண்டுபிடிச்சி அதுல திருத்தம் பண்றதுதான் சரியா இருக்கு. நமக்கு அதை பார்த்து இல்ல, அது நிறைய பார்த்து அது நிறைய கதைகளை படிச்சு நம்ம மைண்டுக்கு எந்த கதையும் வர மாட்டேங்குது. சரி இப்ப நான் சும்மா நான் உங்களை இந்த ஸ்பேஸ்ல இந்த கிட்டுன்ற வேர்டை பேன் பண்றேன்னா, நீங்க மட்டும் இந்த கிட்டுன்ற வேர்டு சொல்லவே கூடாது. நான் கிட்டு, பப்பு, வேற என்ன கேரக்டர் இருக்கு அதுல, வேம்பு, இந்த கேரக்டர் சொல்லக்கூடாது. அபியங்கர் இதெல்லாம் சொல்லக்கூடாதுண்ணா. ரகுன் மட்டும் தான் நீங்க சொல்லணும் இனிமேல். இல்ல ப்ரோ, இவரு இந்த கிட்டுன்ற வேர்டை எத்தனை வாட்டி தெரியுமா சொல்லிட்டாரு. படம் பார்த்துட்டு வந்துட்டு ஏன் சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறாரு. அப்போ டெய்லி ஸ்பேஸ்ல ஒரு தடவையாவது சொல்லிடுறாருல்ல இவரு. ஆமா அண்ணா, வில்லன் பேர் ஞாபகம் இருக்கானே? அதான் சொன்னாரு அபியங்கர். ஏபி குரூப்ஸ் யா. அவர் தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு மட்டை பண்ணுவாங்களே, அந்த எம்எல்ஏ பேர் ஞாபகம் இருக்கா? எம்எல்ஏ பேரு அது பிரகாஷ் போக்கு ஞாபகம் டக்குன்னு வரலையாப்பா? ஞாபகம் இல்ல, சும்மா கேட்டேன் உங்களுக்கு தெரியுதான்னு. பண்ணாதீங்க, முக்கியமான படத்தை ஸ்பாயிலர் பண்ணாதீங்க. மத்த விஷால் மட்டும் நம்ம பாத்துருப்பாங்க. மத்தவங்க புது படம் எல்லாம் இப்ப கொஞ்சம் பொறுமையா தானே பாப்பாங்க. ஆனா விஷால் நீ இப்படி பண்றதெல்லாம் கிட்ட சொன்னா ஒரே கால் தான் முடிஞ்சிரும் கதை. சரி சொல்லலங்கய்யா, ஸ்பாயிலர் கொடுக்கலங்கய்யா. சரி ரைட், ஓகே, நாளைக்கு சந்திப்போமா? பாய். பாய். நன்றி, வணக்கம். பாய்.